அப்ப அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளம் படைத்த சகோதரர்களையும் விழித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த அமர்வை ஒரு பிரயோஜனமுள்ள அமர்வாக ஆக்கித்தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் ஒரு குறிப்பையும் குறிப்பாக சொல்லிக்கொண்டு விடயத்துக்கு நேரடியாக வரலாம் என்று நினைக்கிறேன். இதில் இலங்கை சனத்தொகையில் 52% பெண்கள், 48% தான் ஆண்கள். இந்த பிரச்சனையுடன், இந்த நிகழ்வுடன், இந்த வாரிசுரிமை என்று சொல்லக்கூடிய விடயத்தில் நாங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் நாங்கள் சிஓக்கள் அல்ல. சிஓக்கள் எல்லாம் யாரு? பெண்கள் தான். நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர்கள் அவர்கள் யாரு? பெண்கள். எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அவர்களும் 52% இருந்திருப்பார்கள் என்றால் என்ன மிகவும் காத்திரமான பிரயோஜனமாக இருந்திருக்கும். என்றால் இந்த அறிவை சமூகமயப்படுத்துவதில் வரலாறு நெடுகிலும் பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் காத்திரமான பெரிய ஒரு பங்களிப்பு இதில் இருந்திருக்கிறது. எனவே நான் சென்ற வாரம் ஓதின ஜும்மாவும் அதே தலையங்கம் தான். பெண்களுக்கு பைனான்சியல் லிட்ரஸி எவ்வளவு முக்கியமானது, நிதியியல் கல்வி பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானது. நிதியியல் கல்வியில் ஏற்பட்ட குறைபாட்டின் காரணமாக குடும்பங்களிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலும் விவாகரத்துக்களிலும் அது எவ்வளவு தூரத்துக்கு தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டவர்களாகத்தான் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் பாடசாலைகளில் கூட கற்பித்தல் என்ற பணியில் 85% யாரு? பெண்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து சில விடயங்களை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்றால் பாடசாலை வகுப்பறைகளிலும் இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு என்ன செய்திருக்கலாம், ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக வாரிசுரிமை சட்டம் என்ற தலையங்கத்தில் பேசுவது ஒரு சந்தோஷம். ஒரு அழகான முறை, இறைவனால் வகுத்து தரப்பட்ட ஒரு முறை. இந்த முறையினுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். அக்ரம் ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளைகள் 3 வகையாக இருக்கிறது. 3 வகையான கட்டளைகள். அதுல ஒரு சில கட்டளைகள் இருக்கிறது, அல்லாஹ் கட்டளையை சொல்லி இருப்பான், நடைமுறையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில பார்த்துக்கோங்க. உதாரணமாக தொழ வேண்டும், சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி. ஹஜ் செய்ய வேண்டும், குது அன்னி மனாசிக்கக்கும். ஜகாத் கொடுக்க வேண்டும், நான் ஜகாத்தை எப்படி கொடுத்தேனோ அப்படி கொடுத்துக்கோங்க. அதாவது சட்டம் அல்லாஹுடையது, நடைமுறை என்பது சய்யிதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிமுகப்படுத்தி தரப்பட்டது. இன்னும் சில கட்டளைகள் இருக்கிறது, அது அல்லாஹ் கட்டளையை சொல்லி இருப்பான், கட்டளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கும். நடைமுறைப்படுத்துவது நாங்க வாழக்கூடிய சூழலை பொறுத்திருக்கும். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியான என்ன இருக்க மாட்டாது, தொடர்பு இருக்க மாட்டாது. உதாரணமாக ஔரத்தை மறைக்கணும். ஒரு மனிதனுடைய ஔரா என்ன செய்யப்பட வேண்டும்? மறைக்கப்பட வேண்டும். எப்படி மறைக்கப்பட வேண்டும்? இதுதான் சுன்னத்தான உடுப்பு என்று சொல்லி யாருக்கும் என்ன செய்ய முடியாது, ஒரு உடுப்பை சுன்னத்தாக்க முடியாது. குளிர்காலத்தில் குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய டிரஸ் உடுப்பும், எங்களை மாதிரியான ஒரு ஏரியால வாழக்கூடிய உடுப்பும், எங்களை விட சூடான பிரதேசங்களில் வாழக்கூடிய உடுப்பும் என்ன செய்யும்? சாப்பாடும் அப்படித்தான். மருந்து, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவது, மருந்து எடுப்பது, இதுவும் அப்படித்தான். இப்படிப்பட்ட கட்டளைகள் இருக்கிறது. கலாச்சாரத்தோடு மையப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில உடுப்பு, உடை, இருப்பிடம், உணவு, இப்படியாக நாங்கள் என்ன செய்ய முடியும்? பல விடயங்களை பார்க்க முடியும். ஒரு சில விடயங்கள் மட்டும் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சதுக்கு 3 விடயம் இருக்கிறது. 3 விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே அவனாகவே அதை சட்டத்தையும் சொல்லி
சட்டத்தை நடைமுறைப்படுத்துற முறையையும் அவனே சொல்லியிருக்கிறான். ஏனென்றா அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கூட கொடுக்க இல்லை. நபியை நாயகமே நீங்க இதை செய்ய வேணும், நான் இதை செஞ்சு முடிக்கிறேன், இதை நானாகவே செய்றேன், அதுதான் ஆரோக்கியமானது. நிதி நிர்வாகம் என்பது ஒரு மிக முக்கியமான பகுதி. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்கள் அல்லது 4 விடயங்கள் என்று சொல்லலாம். இந்த 4 விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் விலாவாரியாக பேசியிருக்கிறார். அதுல ஒன்றுதான் நாங்க பேசக்கூடிய மஹரம் பேணுதல். ஆண் பெண் கலப்படம் இல்லாமல் மஹரம் பேண வேண்டும் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கு. யாரு மஹரமானவங்க, யாரு மஹரம் இல்லாதவங்க. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும், உங்களோட குடும்ப உறவுகள்ல உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹராமானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாகவே பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். அதுல எந்த கருத்து முரண்பாடும் யாருக்கும் இல்லை. அது ஒன்று. இரண்டாவது, அதுவும் பணத்துடன் மற்ற 3 விஷயமும் பணத்துடன் சம்பந்தப்பட்டது. அதுல ஒன்று ஜகாத்து நிறுவனங்கள் ஜகாத்தை சேகரிக்கிறது. அது எப்படி ஜகாத்து சேகரிக்கணும், எவ்வளவு எடுக்கணும், இதெல்லாம் ஹதீஸ் எடுத்துக்கோங்க. ஆனா யாருக்கு பிரிச்சு கொடுக்கணும்? இன்னம சதகாத்து, ஜகாத்து இவர்களுக்குத்தான் என்று அது இன்னமொத்தருக்கு அல்லாஹ் கையளிக்க விடாம அல்லாஹ்வாகவே சொல்லிவிட்டான். என்றா ஜகாத்தை சேர்க்கிறது ரொம்ப லேசி, பிரிச்சு கொடுக்கிறதா என்ன கஷ்டம். அதனால் அல்லாஹ் சொல்ற, நீங்க அதுல பிரச்சனை பட்டுக்கொள்ள வேணாம், அதை நானாகவே செய்து முடிக்கிறேன், 8 கூட்டத்துக்கு இப்படித்தான் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கையாளுகிறார். இது இரண்டாவது. மூணாவது ஒன்று இருக்கிறது. ஒரு கடன் வாங்க போன ஒருவர் கடன் எப்படி வாங்க வேண்டும், கடன் கொடுப்பவர் எப்படி கடன் கொடுக்க வேண்டும் என்ற எங்கட சமூகத்துல எங்கட லாயர் மார்க்க கடை சொல்லுவாங்க. கடன் வாங்கக்குள்ள இருக்கிற இஸ்லாம் அறவிடும் பொழுது என்ன இல்ல, கடன் வாங்கும் பொழுது மாஷா அல்லாஹ் எப்படியெல்லாம் மார்க்கம் பேச முடியும் அப்படியெல்லாம் மார்க்கம். அந்த மார்க்கத்தை கேட்டா சுப்ஹானல்லாஹ், அவரு ஒருத்தர் சொல்வாரு, அவர் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்வும் அது சொன்ன மாஷா அல்லாஹ்வும் என்ன கொடுக்க வச்சிட்டுவாரு. யாரு அதை கேட்டு போனாத்தான் அவங்களுடைய விஸ்வரூபம் விளங்கும் யாருடைய. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு பெரிய நீண்ட சூரா சூரத்துல் பக்கராவுல ஒரு நீண்ட ஆயத்து எதை பத்தி? கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கிறதும், கடன் எப்படி வாங்க வேண்டும். அங்க லாயர்ஸ் மார பத்தி அங்கே பேசிக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு லாயருடைய எக்ரிமெண்ட் இல்லாம, அதாவது வெலிட் டாக்குமெண்ட் ஒன்று இல்லாம நீங்க 2 பேர் சேர்ந்து எழுவதல்ல. வல்யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்ல், அது லாயர்ஸ். ஒரு லாயர் யாருடைய எழுத்து சமூகத்தில் இன்னைக்கு சமூக அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒருவர் என்ன சொல்லணும், அதை பதிவு செய்யணும். 2 சாட்சி வேணும். சரியப்ப நீ மௌத்தா போன யார்கிட்ட வாங்கிக் கொள்றது, போட 2 பேர் வேணும். நீ தராவிட்டா இதை கவர் பண்ணி கொள்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை மோர்கேஜ் பண்ணு. ஃபரிஹானு மக்பூதா. இது வாப்பக்கும் மகனுக்கும் இடையில நடைபெறக்கூடிய ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சொல்லுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், நடந்தாத்தான் அது மார்க்கம். இன்றைக்கு அப்படி இல்லையே. சுப்ஹானல்லாஹ், மார்க்கம் அழகா சொல்லி இருக்கிறது. கடனை வாங்கும் பொழுது, நீங்க கடனை கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும், கடனை வசூலிக்கும் பொழுது நேர் மாத்தமா சொல்லுது குர்ஆன். கடனை வசூலிக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், கைண்ட்னஸ், சாஃப்ட்னஸ். வஅன் தஸத்தகு கைருன் லக்கும், நீங்க ஒருத்தர் கடன் கொடுத்தீங்க, முதல்ல என்ன செய்யுங்க, இன் கான ذو عسرة فنظرة إلى ميسرة. சரி, கடன் கொடுத்தீங்க, அவர் வாக்களித்தார், தாரண்டு வெள்ளம் வந்துட்டது, வெள்ளத்துல தண்ணியில வெள்ளம் அடிபட்டு போயிட்டது, தந்து கொள்ள முடியல, இப்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் அவகாசம் கொடு. ஆனா எழுது, மோர்கேஜ் வாங்கிக்க, புணம் எடுத்துக்க, அதெல்லாம் சொல்லி போட்டு அந்த ரிகவரி பண்ற கட்டத்துல, வசூல் பண்ற கட்டத்துல சொல்லுது, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வெள்ளம் வந்துச்சு, நல்லா தெரியும், பிரச்சனை இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, அடுத்த போகத்துக்கு தாங்கன்னு சொல்லுங்க. சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்றான், வஅன் தஸத்தகு கைருன் லக்கும், கொடுத்த கடனை சதகாவாக மாற்றிவிட்டு அதை விட நல்லம். அப்ப பாருங்க குர்ஆன் எப்படி பேலன்ஸ் பண்ணுது, குர்ஆன் எப்படி பேலன்ஸ் பண்ணுது.
கொடுக்கும் பொழுது இருக்குது, இல்லது மோகேஜ் வாங்கு, புனைய கேளு, சாட்சிய கேளு, எல்லாம் செய். ஆனா வசூலிக்கும் பொழுது எவ்வளவு கைண்டாக இருக்க முடியும் அவ்வளவு கைண்டாக இரு. ஆனா நாங்கள் நேர் மாத்தம். கொடுக்கும் பொழுது சரியான சாஃப்ட், வாங்கும் பொழுது இத்தாவில் உள்ள பெண்களை கூட இத்தாவை கூட அனுஷ்டானிக்க விடுறோம் இல்லை. எனவே இங்க இருக்கக்கூடிய என்னுடைய கண்ணியத்துக்குரிய லாயர்ஸ்மாருக்கு சொல்றேன், பர்சனல் லாவுடைய இம்பார்ட்டன்ஸ். ஒரு கணவன் செய்யக்கூடிய தவறு, கணவனுக்கு இருக்கிற லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நாளும் யாரைய வைப்ப குழந்தைகளை என்ன செய்யாது, தாக்காது. அதான் லீகல். இந்த லீகல் செக்டரை லாயர்ஸ் அன்பு சகோதரர்கள் இதை சமூகமயப்படுத்துறோம். லீகல் சிஸ்டம் என்ன? இப்ப நான் ஒரு தவறு செஞ்சா என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ என் மனைவியோ யாருக்கு செய்ய முடியாது லீகல்ல. அது நான் அவர்கள் சாட்சியாக வேற வகையில கனெக்டாக இருந்த வேற விஷயம். இந்த அப்படி இல்லை. எனவே இந்த நாட்டில் அன்பு லாயர்ஸ் சகோதரர்கள், சட்டம் படித்தவர்கள், சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டங்களை என்ன செய்ய வேண்டும், சமூகமயப்படுத்த வேண்டும், மாநாடுகள் வைக்க வேண்டும், ஒரு இந்த நாட்டுக்கு லீகல் சிஸ்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே இது ஒரு கட்டம். இது மூணாவது. நாலாவது ஒன்றுதான் நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கிற தலையங்கம். மிக துல்லியமாக, மிகவும் அழகாக, அறிவுபூர்வமாக அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொத்தை எங்களுக்கு பிரித்து தந்திருக்கிறார். நீங்க யாரும் சண்டை பிடிக்க வேண்டிய தேவையில்லை. என்ன செய்ய முடியும்? இந்த சட்டத்தோட சம்பந்தப்பட்ட 4 விஷயம் சொல்லித்தார்கள். உலமாக்கள் இதை பொதுவாக கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்க எப்ப சொல்றது, ஒரு மையத்து மௌத்தானா மையத்துக்கு செய்யப்பட வேண்டிய கடமைத்தின சொல்லுங்க பாபு, சொல்லுங்களேன் சத்தமா. 4 இல்ல 7. அங்கதான் பிள்ளை 4 இல்ல எத்தனை? 7. குளிப்பாட்டோணம், கபன் செய்யோணம், தொழிற்கோணம், அடக்கோணம். இது 4 தானே. அதுக்கு பிறகு குர்ஆன் ஊண்டி சொல்லுது, அவருடைய வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். யாருடைய? இது குர்ஆன்ல சூரத்து நிசாவுல. நீங்களும் வந்துட்டீங்களா? ரைட், வாங்க செஞ்சு பாப்போம். புரியல் வந்தீங்க, அவர் அனுப்பினதான் தவறு. சாரி, குட். ரைட், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, குட். அப்ப சூரத்துல் அந்த 3 ஆயத்துல அக்கரம் சொன்னார்கள். அந்த 3 வராசத்துடைய ஆயத்துள்ளுக்குமே அல்லாஹ் இதை சொல்றான், மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா. அவர் செஞ்ச வசியத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். யாரு? மௌத்தானவர். அனந்தர சொத்தை பிரிக்க முடியாது. வசியத்துகள் ஏதும் இருக்குதோண்டு கேட்டு அது செய்யப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். வசியத் என்றது தனிப்பாடம், வக்ஃப் அல்லது. வக்ஃப் என்றது வேற, வசியத் என்பது வேற. வசியத் என்பது டாக்குமெண்டாக தேவையும் இல்லை. உதாரணமாக கணக்கு சொல்லுவோமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க, சில மனிதர்களுடைய லைஃப் ஸ்டைல், தங்கம் நீங்க எல்லாம் உட்கார்ந்தா எனக்கு கொஞ்சம் என்ன செய்யும், பயம் நீங்க அடிக்க வரையிலோ தெரியாது சொல்லி கொஞ்சம் என்ன செய்யும், வாங்க. அப்ப என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்ப அந்த சில மக்களுக்கு லைஃப்ல எதையுமே விட்டு கொடுக்கிறது, சொத்தை இழக்கிறது என்பது என்ன முடியாது. சில மனிதர் அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். அது உலக இயக்கத்தினுடைய அடிப்படையில் உண்டு. எது? அந்த சொத்தோட உள்ள முஹப்பத்து. சொத்தோட யாருக்கு முஹப்பத் இல்லைன்னா யாரு காணி வாங்குவாங்க, யாரு வீடு கட்டுவாங்க? அது அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான்.
இப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த ஆசையை வெற்றி போட்டு சொல்றான், அந்த ஆசையை கட்டுப்படுத்து. சொத்தின் மீது ஆசையை வெற்றி போட்டு அந்த ஆசையை அல்லாஹ் நிர்வாகம் செய்றான். அல்லாஹ் சொல்றான், வாழும் பொழுதே ஜகாத்து கொடுத்துடு, வாழும் பொழுதே சதக்கா செய், வாழும் பொழுதே வக்ஃப் செய். சரியப்பா, வாழும் பொழுது ஒன்றுமே செய்ய கிடைச்ச இல்ல, மௌத்தாகும் பொழுதாவது என்ன சரி செஞ்சுட்டு போவே. ஒரு மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு ஒரு வாப்பா ஐசியூல இருக்கிற, வாயில பட்டை, மூக்குல பட்டை, கையில பட்டை எல்லாம் வச்சு அவர் கஷ்டத்துக்கு இருக்கிறாரு. ரூஹு இப்ப தள்ளாடி கொண்டிருக்குது. மகனை கூப்பிட்டாரு, மூத்த மகனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், மகன் அந்த கடைய பள்ளிக்கு கொடுத்துருவாப்பாண்டாரு. வார்த்தைகள் சரியாக வரையில்லை. ஆனா மகனுக்கு தெரியும் வாப்பா இதைத்தான் சொன்னார் என்று சொல்லி. யாருக்கு யாருக்கு மகனுக்கு தெரியும் வாப்பா இதைத்தான் சொன்னாரு. ஆனா மகனுக்கு இல்லன்னு சொல்லவும் வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குதே, அவர் விட்டு விட்டு போகக்கூடிய சொத்துல 3 செல்லுபடியாகும். ومن بدله بعدما سمعه فانما اسمه على الذين يبدلونه. அல்லாஹ் சொல்றான், உனக்கு விளங்கினத்துக்கு பிறகு அதை நீ மறைத்து, இவருக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, போறவர் போய் சேராம எங்கிடத்துக்கும் ஏதாவது கொடுத்துட்டா போக வேண்டும் என்று நீ நினைச்சா அது உனக்கு ஒரு நாளும் ஹலாலாக மாட்டாது. அதை நீ பரம்பரையாக விட்டுட்டு போகும் பொழுது யாருக்கெல்லாம் கை மாறுதோ ஹராத்தைத்தான் கொடுத்துட்டு போற. அப்ப ஒரு ஜனாசாவுக்கு செய்யப்பட வேண்டிய 5வது கடமை என்ன? வசியத். இல்ல 5வது, 6வது தான் வசியத். 5வது கடன் நிறைவேற்றப்பட வேண்டும். 5வது என்ன? கடன், லைபிலிட்டிஸ் நிறைவேற்றப்பட வேண்டும். நான் அன்பா சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். நான் அதை பிராக்டிஸ் பண்றேன் வீட்டுல. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, இந்த நாட்டில் எத்தனையோ சர்வீஸ் கிடைக்குதா? தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டெலிபோன். இந்த கம்பெனிகளுக்கு இப்ப நான் கடனாளியா நீங்க, அல்லது கம்பெனிகளுக்கு கடனாளியா? நாம கம்பெனி கடனாளியா? அப்படித்தானே? அதை ஏன் சிஆர் போட்டு மாத்த இயலாது? கம்பெனியை எங்களுக்கு கடலையா மாத்திடுறது? சும்மா கேட்கிறேன். ஒரு மாதத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ல முன்கூட்டி கட்டினா அடுத்த மாசம் வரப்பில் என்ன வரும்? சிஆர் போட்டு வரும். அப்பா தைரியமாக சொல்லேலும், நான் மௌத்தாகக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் என்ன இல்ல, கடன் இல்ல. அப்படி பிராக்டிஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. டயலாக் நிறுவனம் எனக்கு கடன், தண்ணி நிறுவனம் எனக்கு கடன், எலக்ட்ரிக் சிட்டி, அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி சிட்டி போர்டு எனக்கு கடன். எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் எங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறாங்களோ அவங்களோட சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க என்ன செய்யறோம்? கடன் இல்லாத வாழ்க்கை. இந்த கடனை குழந்தைகள் கட்டுமா என்ன நிச்சயம்? எனவே வாழ்க்கையில கடன் என்பதும், லோயர்ஸ்மாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. கடன், ஒரு லோன் எடுக்கிறதா என்ன ப்ரொசீஜர், உலமாக்களுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது, அதனுடைய இஸ்லாமிய பார்வை என்ன, இது தெளிவுபடுத்த வேண்டும். கொஞ்சம் பேருக்கு ஒரு ஐடியா உண்டிக்குது, அமானா ஹலால் தானே, என்ன செய்யலாம், எல்லாம் வாங்கிக் கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை, அப்படி இல்லை. இது தனியே பேசப்பட வேண்டும். ஏன்னா சப்ஜெக்டுக்கு வெளியே நான் போகல, நான் சப்ஜெக்டுக்கு வாரத்துக்கு தான் வாரணும். ஒரு மையத்து மௌத்தானா அவருக்கு செய்ய வேண்டிய 4வது கடமை என்ன? 5வது கடமை கடன். 5வது கடமை தான் வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். 6வது, அது 2ம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகுதான் அனந்தர சொத்து செய்யப்பட வேண்டும், பிரிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த ஃப்ளோ. இதுதான் இதுல ஃப்ளோ. சுருக்கமாக சொல்ல போனா, முஸ்லிம் சமூகத்தில் தயவு செஞ்சு அவைகளை மறுபரிசீலனை செய்து ஒழுங்கான ஆவணங்களுடைய ஒரு சமூகமாக நாங்க எங்க என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையிலேயும் தான் பள்ளிவாசலுக்கு தான். பள்ளிவாசல்கள் எத்தனையோ பள்ளிவாசல்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன இல்லை, ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அதனால வழக்கு பேசவும் இயலாது, அதை பத்தி எடுக்கவும் இயலாது. எனவே இப்படிப்பட்ட பல சிக்கல்கள்
முஸ்லிம் சமூகத்துக்கு சட்ட ரீதியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இங்க வந்திருக்கக்கூடிய லாயர்ஸ்மாருக்கு நான் அன்பாக சொல்றேன், இந்த விஷயங்கள்ல உங்களோட பங்களிப்பு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது. சமூகத்துக்கு லீகல் சிஸ்டத்தை என்ன செய்வது, சமூகமய அடுத்துவது. உதாரணமாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் பை சொல்றேன். நான் இப்ப நடந்து கொண்டிருக்க அதை என் புக்லயும் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு சகோதரர் வந்து 2வது கல்யாணம் முடிச்சிட்டாரு. அப்ப நாட்டு சட்டத்துல முடிக்கலாம்னு இருக்குது, சட்ட ரீதியாக இடம் இருக்குது. ஆனா சட்ட ரீதியாக இடம் இருந்தாலும் சட்டபூர்வமாக முடிக்கணும். சட்ட ரீதியாக இடம் இருந்தாலும் என்ன செய்யணும், சட்டபூர்வமாக. சட்டபூர்வம் என்ன, சில டாக்குமெண்ட் நாங்க வாசி பார்க்கறதே இல்லை இல்லையா? மேரேஜ் சர்டிபிகேட் யாரும் வாசி பார்த்துக்கிறீங்க? மேரேஜ் சர்டிபிகேட் யாரும் வாசி பார்த்துக்கிறீங்க? வாசி பார்த்தீங்களா? அந்த சைனை பார்த்தீங்களா எப்படி சைன் பண்ணிப்பீங்க? 50 வருஷம் நீங்க பார்த்தா எப்ப சைன் பண்ணது? பழைய காலம். அதுல என்ன சொல்லுவோம், ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு உலமா சொன்னாரு, ஒருத்தர் மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து பார்த்து கொண்டு இருந்தாராம். ரொம்ப டீப்பா பார்த்தாராம். என்னடா பார்க்கறேன்னு கேட்டாராம். எக்ஸ்பயரி டேட் பார்க்கறாராம். என்ன டேட்? மேரேஜ் சர்டிபிகேட் ஒன்று தான் எக்ஸ்பயரி டேட் இல்லாத மேரேஜ் சர்டிபிகேட். அதை பேஸ் பண்ணி கிடைச்ச குழந்தைக்கு நீங்க வாப்பா, உலகத்திலேயும் வாப்பா, ஆகிரத்திலேயும் வாப்பா. அந்த டாக்குமெண்ட் வந்து குர்ஆன்ல பேசப்படுற டாக்குமெண்ட். அது ஒரு மிகவும் ஒரு பாண்டிங் வேர்ட் இருக்கு. وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَىٰ بَعْضُكُمْ إِلَىٰ بَعْضٍ وَأَخَذْنَ مِنكُمْ مِيثَاقًا غَلِيظًا. எனக்கு அதை விளங்கப்படுத்த நேரம் இல்லை. அது ஒரு பாண்டிங் எக்ரிமெண்ட். அதுல ஒரு இடத்து இருக்குது, கல்யாணம் முடித்தவரான்னு கேட்டீங்க, ஒரு கேள்வி உண்டு. இதுதானே? அப்ப முடிக்காதவர் போட்டிப்பீங்க. அப்ப முடிக்காதவர் போட்டா பிரச்சனை ஆயிரும், முடிஞ்சிடும். முடித்தவர் என்றா 3 டாக்குமெண்ட் ஒன்று தேவைப்படும். இது 3 டாக்குமெண்ட்ல ஒன்று என்ன செய்யப்படும், தேவைப்படும். ஒன்று என்ன தேவைப்படும்? டிவோர்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லைண்டா டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லைண்டா என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுக்க வேண்டி வரும். சரி, அவ மவுத் ஆகவும் இல்ல, டிவோர்ஸ் ஆகவும் இல்ல, சம்மதம் கொடுப்பாவா? இப்ப சம்மதம் இல்லாம ஒரு டாக்குமெண்ட் எப்படி சைன் பண்ண போறீங்க? இப்ப என்ன விளைவுகள் வரும், என்ன இஷ்யூ வரும்? அனந்தர சொத்து பிரிக்கக்குள்ளே பிரச்சனை வரும். நீங்க கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு சொல்லும், இந்த 2 நிக்காகல இது வேலிட் இல்ல என்றால் 2ல போட்டீங்க முடிக்காதவர் முடிக்காதவர், 2 டாக்குமெண்ட்ல முடிக்காதவர் சொன்னால் எது முந்தின டேட்டோ அந்த டேட் கல்யாணம் மட்டும்தான் செய்யும், சட்டத்தில் செல்லுபடியாகும். இது அதிகமான ஆட்கள் இல்ல, குர்ஆன்ல உள்ளத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்கிற. ஆனா அதனால தான் சொன்னேன், சட்டத்தை சட்டப்படி என்ன செய்யுங்க, செய்ய பார்த்துக்கோங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்த ஒரு பேக்ரவுண்டோட தான் அனந்தர சொத்துன்றது இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு. அதனால நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையடிக்க அனுமதிக்கவும் இல்லை, கலாச்சாரத்துக்கும் என்ன செய்யல அனுமதிக்க. கண்டியில இப்படி செய்றாங்க, எனவே கண்டி மக்கள் அவங்க விரும்பின பிரகாரம் செஞ்சு கொள்ளட்டும். கிழக்கு மாகாணத்தில் இப்படி செய்றாங்க, கிழக்கு மாகாணத்து மக்கள் இப்படி செஞ்சு கொள்ளட்டும். அரபுலகத்தில் இப்படி செய்றாங்க, அரபு உலகத்தில் இப்படி செஞ்சு கொள்ளட்டும் என்று சொல்லி யாருக்குமே கையடிக்க அல்லாஹ் விடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு யுனிவர்சல் சிஸ்டம் ஒன்றை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அனந்தர சொத்து இப்படித்தான் செய்யப்பட வேண்டும். அதுல கலாச்சாரம் வேலை செய்ய மாட்டாது. எங்கட ஊர்ல ஆதி தொட்டு இப்படித்தான் வந்திருக்குது, அது நாங்க அப்படி செய்யறோம் என்று யாருக்குமே சொல்ல முடியாது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை இப்படியாக எங்களுக்கு சொல்லித்தரோம். எனவே நாங்க இந்த நாட்டு எடுத்துக்கொள்வோமே, இந்த நாட்டுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 5-6 கலாச்சாரம் இருக்குது. 5-6 கலாச்சாரம் அல்ல, நடைமுறை இருக்குது. சிங்கள மக்களுக்கு மத்தியில் 2 லோ இருக்குது. கண்டியன் லோ இருக்குது, அதே மாதிரி கிழக்கு சவுத், அதாவது டவுன் சவுத்துக்கு ஒரு லோ இருக்குது. டவுன் சவுத்துடைய லோ என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைக்கு சொத்தே கிடையாது.
முழு சொத்தும் யாருக்கு? ஆம்பளை பிள்ளை. கண்டியன்ல சட்டம் தெரியுமா? பிள்ளைகளுக்கே சொத்து இல்ல, கடைசி பிள்ளைக்கு மட்டும்தான் சொத்து, கடைசி பிள்ளைக்கு மட்டும். இப்படியான சட்டங்கள் இந்த நாட்டில பௌத்தர்களுக்கு மத்தியில இந்துக்கள் எடுத்துக்கொண்டா அவர்களுடைய வேத நூற்கள்ல இருக்கக்கூடிய அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்றா அது ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு என்ன இல்லை, உரிமையே கிடையாது. ஆனா இப்ப அவங்க அதை சொல்றாங்க 1956 நாங்க அதை மாத்திட்டோம். நாங்க இப்ப செக்குலர் சிஸ்டம், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன ஈக்குவலாக பங்கிட்டு போக வேண்டும். 56 தான் அது என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்க திருத்தினாங்க. இந்தியாவில் இப்ப ரீசன்ட்லி கூட இந்தியாவில் ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த சட்டத்துல தீர்ப்பு வந்தா பார்த்தா அந்த தீர்ப்பை பார்த்துட்டு அந்த பெண்மணி அந்த 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 சட்டத்துல பாதிக்கப்பட்ட பெண்மணி இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா. ஏன் காரணம்னா, நான் அநீதி இழைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக ஆகிவிட்டேன் இந்த சட்டத்தால. எனக்கு சரியான சட்டத்தையும் சரியான தீர்ப்பையும் தந்திருக்கிற மார்க்கம் எந்த மார்க்கம்? இஸ்லாம். எனவே டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு கருத்து சொல்லுவாரு, உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, மௌத்தாகிவிட்டது, செத்த மௌத்தான மார்க்கங்கள். மார்க்கம் மௌத்தாக இருந்தாலும் சுமந்து கொண்டு போகக்கூடியவங்க யார இருக்கிறாங்க? உசுரோட இருக்கிறாங்க. இந்த மௌத்தான பொடிய யாரு தூக்கி போறாங்க? உயிரோடு இருக்கிற சமூக தூக்கி போகுது. இஸ்லாம் உயிரோட உள்ள ஒரு மார்க்கம், தூக்கி கொண்டு போற சமூகம் யாராய்க்குது? மௌத்தாக இருக்கிறாங்க. எங்கட மார்க்கம் எங்களுக்கு தெரியாது. எங்கட மார்க்கத்தை எல்லாரும் பேசுறது ஏன் உங்களோட மார்க்கத்தில் ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு உண்டுதான் கேட்கிறாங்க. நாங்க யாருமே திருப்பி கேட்கல ஏன் உங்களோட மார்க்கத்தில் பொம்பளைக்கு இல்லன்னு சொல்லி. உங்களோட மார்க்கத்தில் ஏன் பொம்பளைக்கு இல்ல அப்படி கேட்கறது இல்ல. எனவே என்னோட மார்க்கம் ஒரு இந்த இஸ்லாமிய சொத்து பங்கீடு சம்பந்தமாக மிக தெளிவான அழகான, அதுலயும் இப்ப வாரேன் எங்கட நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள் 1931 ஆண்டு அந்த காலம் யாத காலம்? எந்த ஆட்சி? பிரிட்டிஷுடைய ஆட்சி. பிரிட்டிஷ் இந்த நாட்டை விட்டுட்டு போறது கனவு காணாத காலம் அது. இந்த நாட்டில் இன்னும் 1000 வருஷம் வாழுவோம் என்ற காலத்துல கனவுல யார் இருந்தாங்க? ஏண்டா பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்ச 40 தான். 1931 இந்த நாட்டினுடைய சட்டத்துல முஸ்லீம்களுடைய தனியார் சட்டத்துடன் முஸ்லீம்களுடைய சோல்டரிங் ஹவுஸ் என்ன அறுப்பு சம்பந்தமான சட்டம், அதோட சேர்த்து முஸ்லீம்களுடைய அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டமும் சட்டமாக இயற்றப்பட்டு இந்த நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள், அரசியல் பிரமுகர்கள், சட்ட இயக்குநர்கள், அதாவது லாயர்ஸ், அந்த காலத்தில் வாழ்ந்த ஜட்ஜஸ் எல்லாருமாக சேர்ந்து பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்த ஒரே ஒரு முஸ்லிம் அந்த நேரத்தில் அஹ்மத் என்று சொல்லி அவரின் ஊடாகத்தான் இந்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகப்பட்டு வெள்ளக்காரன் இதை அங்கீகரித்து லண்டனுக்கு அனுப்பப்பட்டு லண்டன்ல இந்த சட்டம் என்ன செய்யப்பட்டது எங்களுக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. இது நான் ஒப்பீட்டு ரீதியாக பார்த்தா எங்களை விடவும் பழமை வாய்ந்த முஸ்லீம்கள் வாழக்கூடிய சில சிறுபான்மை நாடுகள்ல இன்று வரைக்கும் இந்த சட்டம் என்ன செய்யல, நடைமுறைப்படுத்தப்பட இல்லை. ஆனா எங்களுக்கு இந்த நாட்டில் குர்ஆனுடைய சட்டத்தை நேரடியாக அழகாக முறையாக அமுல்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, எங்களுக்கு நடைமுறை இருக்கு. எனவே இந்த அடிப்படையில ஒரு பிரசன்டேஷன் உண்டு, சின்ன ஒரு பிரசன்டேஷன். நான் மிச்ச நேரம் எடுக்க இல்லை, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு மேல இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு டைமுக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை படிப்போம். அனந்தர சொத்து சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த 3 ஆயத்து சூரத்து நிசாவுடைய 3 ஆயத்து, இந்த 3 ஆயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி தெரியுமா முடிக்கிறான்? ஆச்சரியமா முடிக்கிறான். இந்த முதலாவது ஆயத்து ஒரு ஆயத்துல சூரத்து நிசாவுடைய 12வது ஆயத்து. இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதெல்லாம் சொல்லி போட்டு அதாவது வசியத்து, கடன் கொடுக்கப்பட வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பகுதி ஒன்றுண்டா பெண்ணுக்கு அறவாசி, எப்படியான சட்டங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடைசியாக முடிக்கிறான், வித்தியாசமாக முடிக்கிறான். வசியத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசியத். வசியத்தம் மினல்லாஹ், இது ஒரு வசியத்த. பாப்ப சொன்னார் வசியத்துண்டாக, இன்னால் சொன்னார் ஒரு வசியத்தாக. இவர் கடைசியாக மௌத்தாகிறதுக்கு முந்தி என்ன சந்தித்து இதனிடத்துல சொன்னாருண்டா அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் என்ன வருது,
ஒரு வழி ஒன்று வருது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 12வது ஆயத்துல இந்த அனந்தர சொத்து சம்பந்தமான சட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கிறான், வசிய்யத்தன் மினல்லாஹ். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசிய்யத்து. அடுத்தது சொல்லுகிறான், இது நான் சும்மா கண்மூடித்தனமாக பிரிக்கவும் இல்லை, கண்மூடித்தனமாக கொடுக்கவும் இல்லை, இதை கண்மூடித்தனமாக இந்த பொருளாதார கொள்கையை நான் வகுக்கவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அலீமுன் ஹலீம். அலீமுன் ஹலீம். இது ஒரு அறிவுபூர்வமான பங்கு வைப்பு, இது ஒரு மிகவும் நுணுக்கமான பங்கு வைப்பு. இந்த பங்கு வைப்புல பெண் சமூகம் பாராட்டப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் கூட சொல்றேன், கேட்டவங்க, நாங்க 4 வகையான பெண்களோட வாழ்றோம். தாய், மனைவி, பெண் குழந்தைகள், சகோதரி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த 4 பேரும் இருப்பாங்க. நான் சும்மா கேட்கிறேன், எங்கட மனைவி நான் மௌத்தானா அவக்கு பங்கு கிடைக்கும், குழந்தைகள் மௌத்தானாலும் பங்கு கிடைக்கும், அவட வாப்பா மௌத்தான என்ன செய்யும், பங்கு கிடைக்கும். சரி, பங்கு அவக்கு பங்கு வாரத்துக்கு வழிகள் இருக்குது. ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு செலவழிக்கிறதுக்கு எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். அவ எங்க செலவழிக்கணும்? ஒரு இஸ்லாமிய பெண் செலவு செய்யற இடம் என்ன? கொஞ்சம் பேசுவோம், சொல்லுங்க பண்ணீங்க. ஒரு பெண் செலவழிக்கணும் எங்க செலவு? அவக்கு நீங்க பங்குல சொத்துல பங்கு கொடுக்கிறீங்க, சொத்துல பங்கு கொடுக்கிறீங்க, அப்ப அந்த பெண் செலவழிக்கணும். அவன் எங்க செலவழிப்பா? அதுக்குத்தானே கணவன் இருக்கிறார், அதுக்குத்தானே கபில்து நிக்காஹ் சொல்லி இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் செலவழிப்பதற்கு எந்த கடமையும் கிடையாது. அவ செலவழிக்க வேண்டியது 2 இடத்துல மட்டும்தான். ஒன்று அவ ஹஜ்ஜி கடமை அவக்கு, 2வது ஜகாத்து கொடுக்கும். இது 2ஐயும் தவிர வேறு எந்த இடத்திலையும் அவளுக்கு என்ன இல்ல சொல்லுவோம், லைபிலிட்டிஸ் இல்ல, செலவழிப்பது கிடையாது. தாயாக இருக்கும் காலமெல்லாம் தாயை பார்ப்பது யாரு கடமை? பிள்ளைகள், கணவன், சகோதரன் எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஒரு பெண்ணுக்கு எந்த செலவு சரி, வலிமா யாரு கொடுக்கணும் சொல்லுங்களேன்? மகர் யார் கொடுக்கணும்? ஏங்க மகர் கொடுக்கணும் சொல்லுங்க? மகர் ஏன் கொடுக்கணும் சொல்லி யோசிச்சு பாப்போம். ஏண்டா கணவன் மனைவி என்ற குடும்ப வாழ்க்கையில் 2 பேரும் ஈக்குவலி ஷேர் பண்றோம், 2 பேரும் ஈக்குவலி என்ன செய்யறோம், என்ஜாய் பண்றோம். 2 பேருக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. புள்ள ஏண்டேம் புள்ள அவடேம் புள்ள. ஒரு திருமண ஒப்பந்தத்தால 2 பேருக்கும் ஈக்குவல் என்ன செய்யுது, எது பிளஸ் ஈக்குவல் ரெஸ்பான்ஸ், ஈக்குவலி எல்லாம் கிடைக்குது. அப்படி இருந்தோம் ஏன் மகர் கொடுக்கணும்? 26 இடங்கள்ல குர்ஆன் மகர பத்தி பேசுது, கைக்கூலிய பத்தி அல்ல. இத பத்தி மகர பத்தி. மகர் கொடுக்கணும். கல்யாணம் முடிச்சுட்டீங்க, குடும்ப வாழ்க்கையை முடிச்சு ஆரம்பிக்க இல்ல, நிக்காஹ் டிவோர்ஸ் ஆகிட்டது, அப்ப எப்படி மகர் கொடுக்கணும்? 26 ஆயத்துல மகர பத்தி மல பேரு சதுகாத்திஹின்ன, நிஹ்லா, முஹூரஹுன்ன, குர்ஆன்ல 9 வகையான பேர் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகர குறிப்பிட்டிருக்கிறார். மகர். அப்ப பெண் என்றவள் அவருக்கு மகர் எப்படின்னு சொன்னா, அந்த மகர அவத்தான் கேட்கணும். யாரு யாரு? பெண். இலங்கை கலாச்சாரத்தில் மகர் என்பது நான் நினைக்கிறேன் நேரடியாகவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மாற்றம் ஒன்றத்தான் நாங்க என்ன செய்யறோம். அகினத்துல போய் கேட்பாங்க, அகினத்துல அந்த காவினை எழுதுறது, அகின கேட்பாங்க எவ்வளவு மகர் என்று சொல்லி. மாப்பிள்ள மாப்பட முகத்தை பார்ப்பாரு. அப்படியா, சரி போட்டு வரும். மகர் என்பது மனைவி அந்த கேர்ள் சொல்ல வேண்டிய தொகை. எனக்கு இவ்வளவு மகர் தந்தா நான் என்ன செய்ய போறேன், இந்த கல்யாணத்துக்கு சம்மதம். உதாரணமாக
அந்த பெண் சொன்னா, எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் தந்தா நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கல்யாணத்துக்கு? இஸ்லாமிய சட்டத்துல அந்த 2 கோடி ரூபாய் என்று எழுதுவதுதான் முக்கியம். டாக்குமெண்ட்ல கொடுக்க தேவையில்லை. எப்ப தெரியுமா கொடுக்கணும்? இவர் டிவோர்ஸுக்கு போனாரு, அப்ப காதி சொல்லுவாரு, தங்கம் அந்த 2 ரூபாய் கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, கணக்க முடியுங்க. யாரு போவாங்க? 2 ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகு அவ சொல்றா வானம் உண்டு. யாரு வானம்? கணவன் வானம். பசுக்கு போறா. அப்ப காதி சொல்லுவாரு பெண்ணை பார்த்து, அந்த 2 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு யாருக்கு? கணவனுக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்வது? இதுதான் மார்க்கம். இது ஒரு பைனான்சியல் பாண்ட். இது பைனான்சியல். எனக்கு இதை பத்தி மிச்சம் பேசலாம். தங்கம் ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால். ஏன் காரணம்? ஒரு இன்ஸ்டன்ட் மணி. தங்கம் என்பது வெறுமனே ஆபரணம் அல்ல. பெண்களுக்கு ஒரு என்ன சொல்ற தமிழ்ல? உடனடி பணம். எனவே இஸ்லாமிய பொருளாதார கொள்கை என்பது சும்மா நானும் நீங்கள் நினைக்கிறது போல இது ஏதோ ஒன்று. அல்லாஹ் சொல்றான், இது அறிவுபூர்வமாகவும் இது விஞ்ஞான பூர்வமாகவும் இது வெறும் நுணுக்கமாகவும் வகுக்கப்பட்ட ஒரு சட்டம் என்பதை நீங்க என்ன செய்யலாம், மறந்துவிட வேண்டாம். இந்த பாருங்க, முதலாவது அந்த ஆயத்தை முடிக்கிறார். வசியத்தன் மின் அல்லாஹ். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்தால் என்னது? வசியத். இன்னல்லாஹு அலீமுன் ஹலீம். மேல சொல்றான் அடுத்த ஆயத்து, சூரத்து நிசாவுடைய அடுத்த ஆயத்து, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதான் நஸீபன் மஃப்ரூதா. நஸீபன் மஃப்ரூதா என்ற அர்த்தம் தெரியுமா? இன்னஸ் ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. உதாரணமாக ஒருத்தர் கேட்டீங்க, இன்னைக்கு மக்ரிப் எத்தனை மணிக்கு என்ன சொல்லுவீங்க? 6:27 இருக்கு. 6:30 சொல்றது இல்லையா? இஃப்தார் எத்தனைக்கு கேட்ட சொல்லுவீங்க? 6:18. அது கிதாபன் மௌகூதா. அதே மாதிரி நசீபன் மஃப்ரூதா. வாப்ப மௌத்தானா ஏண்ட சொத்து எனக்கு 26,02,342 ரூபாய் கிடைச்சிக்குது. அதை ரவுண்ட் பிகர் பண்ணி யாருக்கும் சொல்ல முடியாது. நசீபன் மஃப்ரூதா. எப்படி தொழுகை நேரம் வினாடி கணக்குடன் சொல்லப்படுகிறதோ அதே போல அனந்தர சொத்தும் எப்படி சதக்கணக்குடன் சொல்லப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல வலியுறுத்துறான். எனவே இதுல இன்னும் பல விடயங்கள், இதுல பல விடயங்கள். அடுத்த பாருங்க, ஃபரீதத்தம் மினல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா. இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீம். அங்கே அல்லாஹ் அறிவு ஞானத்துடன் ஒரு விஞ்ஞான பூர்வமாகத்தான் இதை அல்லாஹ் பிரித்திருக்கிறான் என்ற கருத்தை குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே நான் நேரடியாக சொல்லுவதாக இருந்தால் அனந்தரத்த சம்பந்தமாக நான் இவரத்துல கணக்கு செய்ய விரும்ப இல்லை. ஒரு ஆம்பளை புள்ளைக்கு என்ன, பொம்பளை புள்ளைக்கு என்ன, மனைவிக்கு என்ன, கணவனுக்கு என்ன என்று ஒரு கணக்கு பாடத்தை இங்க செய்ய விரும்ப இல்லை. நான் இதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி விட்டேன். எனவே இதுல சொல்ல போனா 3 வகையான பங்காளிகள் இருக்கு, 3 வகையான வாரிசு இருப்பாங்க சிலாக்களுக்கு. முதலாவது கடமை, இரண்டாவது கடமை, ஏதாவது நான் சொன்ன இதுல உங்களுக்கு வழங்கப்படுத்திட்டேன். இதுல கணவன் மனைவியினுடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்படும் என்ற விஷயம், திருமணம் பின் முதலாவது மூலமாக கணவனின் சொத்து மனைவிக்கும், மனைவியின் சொத்து கணவனுக்கு பங்கு கொடுக்கப்படும். இது ஒரு பகுதி. அடுத்த ஒன்று இருக்கிற நசபு, வாரிசு, அதாவது உறவுகளினூடாக, இரத்த உறவினூடாக சொத்துக்கள் பங்கு வைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு முறை இருக்குது. இந்த முறைகள் இதில் பேணப்படும். எனவே சொத்துரிமைக்கான நிபந்தனைகள் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு மிச்சம் அதிகமாக தேவைப்படும். அதுல ஒரு கீழுக்கு இருக்கிறது. மார்க்கம் வேறுபட்டிருந்தால் என்ன செய்ய மாட்டாது? மார்க்கம் வேறுபட்டிருந்தா சொத்துரிமையில கணவன் மனைவி சொத்து செய்ய மாட்டாது, பங்கு போக மாட்டாது. இதுக்கு நான் நடைமுறையாக சொல்லுவதாக இருந்தா, வேதக்கார பெண்களை என்ன செய்ய முடியும்? வேதக்கார பெண்களை கல்யாணம் முடிக்கலாம். அது நான் சொல்றது கல்யாணம் முடிச்சாக்கள். இப்ப இது பாடசாலை மாணவர்கிட்ட சொல்லல, நான் சொல்றது யார்கிட்ட?
முடிச்சாக்கள்கிட்ட சொல்றேன், அதனால என்ன செய்யலாம், பிரச்சனை இல்ல. வேதக்காரர்களை கல்யாணம் முடிக்கலாம். ஆனா வேதக்காரரை முடிச்சதுக்கு பிறகு இப்ப அவருக்கு சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாது. ஏன் காரணம்? அவன் வேற மதம், ஒன்று யூத பெண்ணாக இருக்கிறார் அல்லது கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு சொத்து கொடுக்கிறதுக்குரிய முறை என்ன தெரியுமா? வசியத் எழுதலாம். என்ன செய்யலாம்? வசியத் எழுதலாம். நான் மௌத்தானா ஏண்ட இந்த மனைவிக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம்? வசியத் எழுதலாம். வசியத் என்பது வெறுமனே இது மட்டுமல்ல, சில கட்டங்கள் இப்படி உதாரணமாக வசியத் என்பது பல இடங்கள்ல லோயர்ஸ்மாரோட தனிய பேசணும். சில கட்டங்கள்ல வசியத் என்பது உங்களோட பிரச்சனைகளுக்கு பெரிய என்ன செய்யும், சொல்யூஷனாக அமையும். உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு வாப்பக்கு 5 புள்ள இருந்துச்சு, 5 மகன்மார், 5 பிள்ளைகள். 5 புள்ள வாப்ப பெரியோரு. உங்களோட ஊர்ல சொன்னா என்ன சொல்லுவீங்க? போடியாரா? உங்களோட ஊர்ல சொன்னா பெரிய போடியார், பெரிய வசதி வாய்ப்போட செல்லத்தோட செழிப்போட வாழ்ற மனுஷன். இப்ப எப்படி இருக்கக்குள்ள 5 பிள்ளைகள்ல வாப்ப மௌத்தாகிறதுக்கு முன்னால வாப்பக்குடைய ஒரு மகன் மௌத்தாகிட்டார். அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. இருக்கக்குள்ள யார் மௌத்து? மகன் மௌத்து. மகன் மௌத்தானதுக்கு பிறகுதான் யார் மௌத்தாகிறாரு? இப்ப வாப்ப மௌத்தானா வாப்பட சொத்துல அந்த மூத்த மௌத்தாகி போனவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? பங்கு போகாது. பங்கு என்ன செய்யாது? போகாது. இப்ப வாப்பக்கு இருக்குது ஒரு முறை ஒன்று இருக்குது, வசியத் செய்யலாம். யாருக்கு? என்ற மூத்த மகன் மௌத்தாகி போன மகண்ட பிள்ளைகளுக்கு என்ற மௌத்துக்கு பிறகு இவ்வளவு சொத்துக்கள் போய் சேர வேண்டும் என்று சொல்லி ஒரு கணக்கு பாடத்தவர் முன்கூட்டியே செஞ்சு அந்த கணக்கில் வரக்கூடிய தொகை 3இல் 1 விடவும் அதிகமாக இருக்கும் என்றால் அந்த சொத்தை என்ன செய்ய முடியும்? இப்படி பார்க்கலாம். இன்னும் ஒன்று, ஒரு மகன் இருக்கிறாரு, வளர்ப்பு மகன். என்ன மகன்? இது மார்க்கம் நடைமுறை சாத்தியமானது என்பதை சொல்லுவாங்க. ஒரு வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகனுக்கு சொத்துல பங்கு கிடையாது. ஆனா வளர்ப்பு மகனுக்கும் வசியத்தை என்ன செய்ய முடியும்? எழுதலாம். வளர்ப்பு மகனுக்கும் என்ன செய்ய முடியும்? வசியத்தை எழுதலாம். இந்த விஷயத்தை யாரும் இது பண்ணிக்கொள்ளவா. நாம் மிக இறக்கமாக சொல்றோம், உங்களோட வாழ்ந்து கொண்டு நான் சொல்றேன். இது ஏண்டா அல்லாஹுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதுல எத்தனையோ கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. எங்கள்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன பையத்தை என்னன்னு சொன்னா, இது எங்கேயுமே எழுதப்படக்கூடாது, இது சொல்லவும் கூடாது, எங்கட பேரை சொல்லி அது. ஆனா அந்த சாராம்சத்தை சொல்ல வணக்கம். உங்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஹசரத், நான் தெரியாத காலத்துல, அதாவது ஒரு பெண்ணை எஃப்ஐஆர் ஒன்று வச்சு நாங்க வாழ்ந்தோம். அவருக்கு கருத்தரிச்சத்துக்கு பிறகுதான் ஈஜாபு கபூல் நடந்துச்சு. புரியுதோ? கருத்தரிச்சத்துக்கு பிறகுதான் கபில்து நிக்காஹா சொன்னேன். ஆனா இந்த புள்ளை என்ன புள்ளை? இப்ப டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வைத்து பார்த்தா புள்ளையாண்ட டிஎன்ஏ ரிப்போர்ட்ல அந்த புள்ள உங்களோட புள்ளையாக இருந்தாலும் அல்லாஹுடைய சட்டத்துல சில குர்ஆன் சில உண்மையை சொல்லி தருது. நீங்க கண்டது உண்மையாக இருக்கேனும் அல்லாஹுடைய சட்டத்தில் பொய்யாகுவது. உதாரணமாக சூரத்துல் நூர்ல வருகிறது ஒரு ஆயத்தொண்டு. 2 பேர் விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆளும் விபச்சாரம் நடக்குது. இதை சிசிடிவி கேமரால பார்க்கவும் இல்லை. இதை நீங்க நேரடியாக பார்த்துட்டீங்க, கண்ணால பார்த்துட்டீங்க, உங்களோட கண்ணுக்கு தென்படுது. உதாரணமாக இந்த 3 பேரும், இந்த 3 பேருடைய கண்ணுக்கும் இது என்ன அப்பட்டமாக நடக்கிறத அவங்க நேரடியாகவே பார்க்கிறாங்க. அப்படி பார்க்க முடியாது, ஆனா பார்த்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? இந்த 3 பேருக்கும் தயவு செஞ்சு வாயப்பத்தோணும், எங்கேயும் பேசக்கூடாது. நீங்க பேசுவதாக இருந்தால் இது 4 பேராக இருக்கணும். எத்தனை பேரு? 4 பேர். நீங்க வாயத் திறந்து 3 பேரும் சொன்னால் உங்களுக்குத்தான் 80 கசையடிகள் அடிக்கப்படும். எத்தனை பேருக்கு? இது
உங்களுக்கு கசையடி அடிப்பதற்காக வேண்டி வந்த மார்க்கம் அல்ல, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாக்க வந்த மார்க்கம். உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க 3 பேரும் அல்லாஹ்வுடைய பார்வையில பொய்யர்கள். அப்ப நிகழ்வு நடந்திருக்குது, அது உண்மை. ஆனா நீங்க 3 பேரும் சேர்ந்து போய் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி முழு அக்கரப்பத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? உங்களுக்கு சாட்சி சொல்றாங்க. யாருக்கு? இந்த 3 பேரும் சேர்ந்து ஒண்ட சொன்னா அது என்ன செய்ய முடியாது? துஹீலுல் ஆதத்து தவாத்துஅஹும் அலல் கதிப். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பொய்ய சொல்லுவது என்னோட ஊர்ல இம்பாசிபிள். அப்படியான 3 பேர் சேர்ந்து கண்ட ஒரு விஷயத்தை சொன்னாலும் அல்லாஹ் சொல்ற, நீங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஏண்ட சட்டத்தில் நீங்க யாரு? பொய்யர். அப்ப அவர் கேட்டார் என்ற கேள்வி, ஹஜ்ரத் ஒண்ட மறக்கேலா, உண்மையை சொல்லித்தான் ஆகணும். என்ற மூத்த மகண்ட செய்தி இப்படித்தான். எதுக்கு முந்தி இப்ப இந்த பிள்ளைக்கு சட்டம் என்ன? டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லுது கூட புள்ளடி சொல்லி, அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன சொல்லுது? இப்ப என்ன செய்வது? இல்லெஜிட்டிமேட் சைல்ட், இந்த பிள்ளைக்கு எப்படி பங்கு கொடுக்கிறது? அப்ப அவருக்கு நான் புத்தி சொல்லி கொடுத்தேன், இதை வசியத்தாக எழுதி வசியத்தாக கொடுத்து, நீங்க இருக்கிற காலத்திலேயே சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க வாப்பா, எதையுமே என்ன செய்ய வேணும், வச்சுட்டு போக வேணும் என்று சொல்லி சில புத்திமதிகள் சொல்லும். எனவே வாழ்க்கையில அனந்தர சொத்து சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது வெறுமனே நான் பேசி நீங்க விளங்க கேட்கிறது மட்டுமல்ல, நானும் நீங்களுமாக சேர்ந்து என்ன செய்யணும், இந்த பயணத்தை கொண்டு போக வேண்டும். எனவே இதுல என்று சொல்லி இதெல்லாம் டெக்னிக்கல் சைடு, இதெல்லாம் பங்கு வைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்? இதே தந்தையினுடைய பங்கு, உம்மாட வாப்பட பங்கு எப்படி பங்காகுது, எப்படி கொடுக்கிறோம் என்ற விஷயங்கள் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் லாயர்ஸ்மாருக்கு மிக நல்லாக தெரியும். உலமாக்களுக்கு சொல்றேன், இந்த கல்வியை இந்த மட்டும் சமூகத்தில் செய்யுங்க, சமூகமயப்படுத்துங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைர். நான் நினைக்கிறேன் இதனுடைய முக்கியத்துவத்தை நான் ஓரளவு உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இதுக்கு மேல என்ன சரி நீங்க இடத்துல கேட்கிறோம்டா, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு இருக்குது, டைம் இருக்குது. 8:30 மணிக்குத்தான் இதனை செய்யணும், முடிக்கப்பட வேண்டும். இதுக்கு மேல கேட்க வேண்டிய சில இருந்தால் அவைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம், மனமிட்டு கேட்டுக்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். இதுல இன்னும் ஒன்றையும் நான் சொல்லித் ஆரம்பித்தேன். சில கட்டங்கள்ல இப்படிப்பட்ட விழிப்புணர்வால 2 பிரச்சனை வரும். என்ன செய்யும் சொல்லுவா? 2 பிரச்சனை. ஒன்று வரும், சிலாக்கள் திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும். யாருக்கு? இந்த படிச்சதுக்கு போறது திருப்பி அவங்களும் பிரச்சனையில மாட்டிக்கொள்வாங்க. யாரன்? சும்மா தேவையில்லாத ஒரு சங்க ஒதுக்கெடுத்தோம்ன்றதுக்கு வந்துடும். இன்னும் சிலாக்களுக்கு வரும், ஆஹா அதுல சொன்னபடிக்கு எனக்கு சொத்து வர இருக்குன்னு என்ன செய்ய போற ஆளுக்கு, அப்படித்தானே? 2 சிலாக்கள் திருப்பி கொடுக்க வேண்டி வரும், சிலாக்கள் என்ன செய்ய வேண்டி வரும். நான் 2 பேருக்கு ஒரு புத்தி சொல்றேன். கொடுக்க வேண்டியவங்க எப்படி சரி தேடி பார்த்து என்ன செய்யுங்க, கொடுத்துட பாருங்க. வர வேண்டியவங்க அவங்கள தேடி பேசி எப்படியாவது மன்னிப்பு அவங்கள விட்டு கொடுத்துடுவாங்க. இது 2 நடக்கணும். எங்களுக்கு வர வேண்டி இருக்குது, நாங்க தான் ஹலால் சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது, சந்தோஷம் என்று விட்டு. இது நான் சொல்லுவதில் நடைமுறையான விஷயங்கள. என்ன விஷயம்? நடைமுறை. ஏண்டா ஒரு விஷயம் கேளுங்க, சொல்லித்தாருங்க. அறிவு எப்படி தெரியுமா? அறிவுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம். அது சரியான பவர்ஃபுல்லானது ஒரு அறிவு. அந்த அறிவு மனுஷனை நேர்வழிப்படுத்தும் உதாரணம் சொல்றேன். ஒரு சகோதரர் இருந்தாரு நிகம்புல. அவர் வெள்ளிக்கிழமை நாளையில ஜும்மா தொழுவார். எத்தனை மணிக்கு தெரியுமா? எத்தனை மணிக்கு தெரியுமா? யாருக்காகும்? காலை 8 மணிக்கு ஜும்மா நடக்கும். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு ஜும்மா தொழுக. ஒரு 150 பேர் சேருவாங்க. அவர் ஜும்மாவை ஓதுவார், ஹுத்பா ஓதுவார். எல்லாரும் படிச்சவங்க, இன்டெலெக்சுவல்ஸ், படிச்ச குரூப் உண்டு. எல்லாரும் போவாங்க, ஜும்மா தொழுவாங்க. ஜும்மா தொழுவிட்டு அவங்க போயிடுவாங்க. போனா அவங்க ஜும்மா கடமை முடிச்சு. அப்ப ஜமியத் உலமாவுல இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக அந்த ஊர் மக்கள், அங்க இருக்கிற பக்கத்தூர் மக்கள் எல்லாம் கடிதம் எழுதி இப்ப ஜமியத் உலமாவில் இதை பத்தி விசாரிச்சு கொண்டிருக்கும் பொழுது
எங்கட ஒரு மௌலவி சொன்னாரு, இல்ல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மதுஹபில் அப்படிப்பட்ட ஒரு கவுல் ஒன்று இருக்குதுன்னாங்க. பத்தி கொண்டிருந்த நெருப்புல தண்ணி ஊத்தினா எப்படி இருக்கும்? அப்படியே அணைஞ்சிட்டு பிரச்சனையாக வரல. நாங்க தீர்ப்பாக எழுத வேண்டிய ஃபத்துவாவை ஒரு நசீஹத்தாக எழுதினோம். யாருக்கு? அவடத்தில் அந்த கருத்தை அந்த இமாம் சொல்லி இல்லண்டா, யாரு அந்த இமாம் சொல்லி இல்லண்டா, அது என்ன செஞ்சிருக்கும்? பிரச்சனையாக மாறி இருக்கும். அறிவு என்பது சமூகங்களுக்கு மத்தியில விதண்டாவாதத்தை உருவாக்கக்கூடியதல்ல. அறிவு என்பது சமூகத்தை என்ன செய்யும்? நெறிப்படுத்தும். இது நான் மட்டும் படிச்சோமா, எனக்கு இது ஹராம், நான் ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கேன். அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த கதையை. சில கட்டங்களில் லோயர்மாருக்கு தெரியும், ரெண்டு அந்த கேஸ்ல ஒரு வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்குமே ஒரு ஆள் என்ன செய்வாங்க? லோயரா இருப்பாரு. வாதி பிரதிவாதிக்கு ரெண்டு பேருக்குமே என்ன செய்வாங்க? ஒரே லோயர், அவர் தான் லோயர். யாரு? அவர் லோயரா இருக்கணும். அப்படிப்பட்ட சில கட்டங்கள் வரும். என்ன செய்வார்? அவர் இன்னும் ஒரு ஃபார்முலா, அவர் இன்னும் ஒரு ஃபார்முலா வராது. ஆனா ஒரு ஆள் தன்னா ரெண்டுக்கும். அப்ப கொஞ்சம் அடங்கித்தான் பேசணும். என்ன ஜட்ஜ்மாரும் இருக்கிறாங்க, லோயர்ஸ்மாரும் இருக்கிறாங்க. அதனால அப்ப என்ன ஆச்சுண்டா, எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. என்ன கேஸ்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மூத்தாகிட்டாரு. ஒரு மூத்த புள்ள, ஆம்பளை புள்ள, வளர்ப்பு புள்ள, ரெண்டாவது மகள், சொந்த மகள், பெரிய குடும்பம், பெரிய சொத்து, கிட்டத்தட்ட கொழும்புல கோல்ட் ரோட்ல இருக்கிற பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னா, சொத்தை பிரிச்சுட்டாங்க. சொந்த பிள்ளைக்கு எப்படி சொத்து பிரிச்சு கொடுக்கப்படுமோ அதே மாதிரி சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. பிரிச்செல்லாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த உம்மக்கோ ஒரு விழிப்புணர்வு வருகிறது. ஏன்ற ஒரு பயான கேட்டு, வளர்ப்பு மகனுக்கு என்ன இல்ல? சொத்து இல்ல. இந்த பெண்ணுக்கு ஹராம் ஒன்றை செஞ்சிட்டோமே, இந்த சொத்தை எப்படி ஹலால் ஆக்குறது? யாருக்கு? இந்த மகனுக்கு ஹலால் ஆக்கணுமே. அவருக்கு சொத்து கொடுத்திருப்போம், அந்த சொத்து யாருடைய சொத்து? இன்னும் சில ஆக்களுடைய சொத்தலையா? அது யாரு? அந்த ஆக்கள் யாரு? இதெல்லாம் அவக்கு என்ன செய்திப்ப தரைய சுத்துது. அப்ப ஒரு முறை ஒரு நாள் காலை ஒரு பகல் நேரம் 10 மணிக்கு போல என் ஆபீஸுக்கு வந்தாங்க. நான் அப்ப ஒரு ஃபெஸ்ட் குளோபல் என்று சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ற காலம், என்ன வந்து சந்திக்கணும் வந்து என்னட்ட கேட்டா இப்படித்தான். அப்ப நான் சொன்னேன், வளர்ப்பு மகனுக்கு எந்த சொத்தும் கிடையாது, கணக்கு இப்படித்தான் வரும். உங்களுக்கு ஒரே ஒரு மகள், மகளுக்கு அரைவாசி போகும், உங்களுக்கு 12.5% வரும். யாருக்கு? மனைவிக்கு 12.5% வரும். பேலன்ஸ் சொத்து வந்து மீதம் உள்ளது மையத்தினுடைய, உங்களோட கணவனுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரிச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப சொன்னாச்சு. உடனே இந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னா, முஃப்தி சாப், ஏண்ட நானுக்கு கொடுத்திருக்கிற சொத்து இருக்குதானே, அது அப்படியே ஏண்ட சொத்தை கொடுத்துடுறேன். எனக்கிட்ட இருக்கிற சொத்தை சாச்சமார், அதாவது என் வாப்பட தம்பிமாருக்கு என்ன செய்யறேன், இதை பிரிச்சு கொடுத்துடவா, கொடுத்தா இது ஹலால் ஆகிடுமா? இப்ப அவங்களுக்கு பிரச்சனை சொத்தை அபகரிப்பதல்ல, என்ன செய்யணும்? இதை ஹலால் ஆக்கணும், கொடுத்தது ஹலால் ஆகணும். இது முறை, இது பிடிச்சிருக்கிறது அல்ல. சரி, இப்ப ஒரு மாதிரியா இவங்க போயிட்டு அவங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு, மௌத்தான மையத்தினுடைய பிரதர்ஸ் மாரையும் சிஸ்டர் மாரையும் கூப்பிட்டு, இப்படித்தான் கணக்கு செஞ்சோம், கணக்கு பிழை, உங்களுக்கும் பெரிய ஒரு பங்கொண்டு இருக்குது, எனவே இதை நாங்க எப்படி உங்களுக்கு பிரிச்சு தரேன்னு கேட்டா, அவங்க எல்லாருமே ஒரே சபையில யுனைனாமஸ்லி உட்கார்ந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த சொத்தும் வானம், இதெல்லாம் அவருக்கு கொடுத்துருங்கோ. யாருக்கு? அப்ப அந்த சரியான சந்தோஷம் யாருக்கு? அந்த தாய்க்கு. அப்ப அவ என்ன எழுதி கேட்டான். அப்ப என் ஆபீஸ்ல இருந்தார் ஒரு சகோதரர் சப்ரின்னு சொல்லி, அவர்கிட்ட இதை சொல்லி அழகா முறையாக இதை எழுதி ஒரு டாக்குமெண்டாக கையில கொடுத்துட்டு, நீதான் சட்டம் எடுக்க. சரி, போயிட்டு முடிச்சு. இப்ப அப்படி எங்க தங்க பசியா? ஏன் பசி? ஒருத்தருக்கு பசி இல்ல, சாப்பிடுறாங்க இப்ப, உங்களுக்கு பசி இல்லையே, ரைட். அப்ப என்னாச்சுன்னா, ரைட், இப்படி முடிச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கு இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒருத்தர் வந்தாரு. இன்னும் ஒருத்தர் வந்து கேட்டாரு, முஃப்தி சாப் ஒரு ஃபத்வா கேட்கணும், நேரம் தருவீங்களா? ஓ தருவேன். வளர்ப்பு மகனுக்கு என்ன பங்கு? சொத்து இருக்குது, சொத்தொன்றும் இல்லை. வளர்ப்பு மகன் ஒருவருக்கு சொத்து கிடைச்சா என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். எனக்கு இந்த முன்கூட்டி கேட்ட இந்த கதை சம்பந்தம், இந்த கதை எனக்கு தலையில இப்ப நான் சொல்லிட்டேன், திருப்பி கொடுத்துரு, அதுதான் மார்க்கம். முஃப்தி சாப்,
ஏண்ட உம்மக்கு அதை ஏண்ட வளர்ப்பு மகனுக்கு தாய்க்கு நான் வளர்த்தவன் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் என்றுதான் அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆனா எனக்கு தெரியும் நான் வளர்த்தவன் சொல்லு. இதை போய் டிக்ளைன் பண்ணினா என் உண்மை மௌத்தாகிடுவான். ஏன்னா தங்கச்சிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நான் அந்த அளவுக்கு என்ன நான் எப்படி கடைசிக்கு எப்படியோ நான் சொன்ன இங்க வா அவன் மௌத்தாகிறது உட தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை வாரது இதெல்லாம் எனக்கு அதால் இல்ல. நான் மார்க்கத்தை சொல்லிட்டேன். நீ என்ன செய் இவரு பேத்து உம்மாட்ட சொல்ல உண்மை சொல்லிக்கிறா இல்ல மகன் நிலமகள் அழுது பறந்து விழுந்தெல்லாம் முடிச்ச பிறகு நான் இதுக்கு பத்துவா எடுத்திருக்கிறேன். பத்துவா எடுத்துத்தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன். யார்கிட்ட பத்துவா எடுத்தீங்க? பத்துவாவா காட்டிருக்கிறார். அப்ப நான் கீழே சைன் பண்ணிக்கிறேன். இவருக்கு ஆச்சரியம், என்னடா 2 பத்துவா இது 2 அவங்க கேட்டது திருப்பி கொடுக்கிறதுக்கு இவர் கேட்டது, அவங்க கேட்டது கொடுத்த தப்படியே ஹலால் ஆக்கிறது. இதுதான் மார்க்கம். இதுதான் மார்க்கம். எனக்கு ஹலாலா இருக்கட்டும், ஹராமா திருப்பி கொடுத்துது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். குட். ரைட். இதுல வாங்க ஷேக். அம்சா வாங்க ஷேக் வாங்க. வாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நான் நினைக்கிறேன் ஒரு தெளிவு எங்களுக்கு வந்திருக்கிறோம். அதாவது இந்த சட்டம் சம்பந்தமாக முழுமையாக பேசுறேன்டா ஒரு நாள் ஒர்க் ஷாப் வச்சா தான் நாங்கள் அதில் முழுமையான தெளிவை அடையலாம். எங்களுக்கு இதில் முக்கியத்துவம் வசியத். எனவே இது அல்லாஹ்வுடைய வசியத்தாக இருப்பதால் கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். 3வது, அல்லாஹ்வுடைய இந்த பரலான சட்டம் வசியத் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அது ஒரு பெரும் பாவமாக கருதப்படும். நிரந்தரமாக நரகம் செல்பவர்கள் என்பதற்கு 2 கருத்து இருக்கிறது. ஒன்று, சில இமாம்கள் கடுமையாக இருப்பார்கள். நேரடியாக குர்ஆனை நாம் நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக நாம் நிரந்தரமாக நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்றும், இன்னும் சில அறிஞர்கள் சொல்வார்கள், பாவங்களை வகைப்படுத்துகின்ற பொழுது உச்ச நிலையில் இருக்கின்ற பாவங்களில் ஒன்று இந்த வாரிசுரிமைப்படி சொத்துக்கள் பங்கிடப்படாமல். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களை ஒரு தெளிவு எங்களுக்கு வந்திருக்கிறது. எனவே இப்ப நாங்க கேள்வி பதிலுக்குரிய அவகாசம். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கேள்விகளை நாங்க கேட்கலாம். இது எப்படி எங்களோட வாழ்க்கையில சமூகத்துல பிரயோகத்துக்கு கொண்டு வரதோ என்பது சம்பந்தமான கேள்விகளை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். அதுல ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகத்துல 7, அதுல 4 நாங்க செஞ்சிடுவோம். எப்படி சரி அடக்கிறதுல என்ன அடக்கிறதுல வில்லனுகள் ஏன்னா எவ்வளவு வேகமாக அடக்கி முடிக்கலாமோ அது அவ்வளவு அவசரமா என்ன செய்யணும். எப்படி அடக்கிறது ஃபர்து கிஃபாயாவோ இதே போல அந்த குடும்பம் சொத்தை பிரிச்சு கொள்றதுக்காக வேண்டி கோர்ட்டுக்கோ லோயருக்கோ எந்த இடத்துக்கும் போகாம பங்கிட்டு கொடுப்பதற்கு ஊரு ஃபர்து கிஃபாயா என்ற அடிப்படையில கடமைப்பட்டிருக்கிறது என்பதையும் செய்வோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஊருக்கு ஃபர்து கிஃபாயா, குறிப்பாக பள்ளிவாசல் இமாமுக்கு அது கடமை. இமாம் எப்படிப்பட்டவராக இருக்கணும்டா, இன்றைக்கு ஒரு மையத்தூட்டுக்கு போயிட்டு உங்களோட 3வது கத்தமைப்ப 4வது கத்தமைப்பன்றத பேசுறாள் அல்ல, அது செய்யட்டு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் கட்டாயம் போய் கேட்கணும். ஜனாசா அடக்கினதுமே கேட்க வேண்டிய முதல் கேள்வி, குடும்பத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோட வாப்பட சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், இப்படித்தான் பங்கு வைக்கப்பட வேண்டும், இதுதான் சட்டம், இதுதான் ஹலால், இதுதான் ஹராம் என்றதை தெளிவுபடுத்தக்கூடிய ஆளுமை படைத்தவராக யார் இருக்கணும்? அந்த பள்ளிவாசலுடைய இமாம் இருக்கணும். இத பௌத்த பிக்குகள் செய்வாங்க. அவங்களோட மரண வீட்டுல மரணத்தை தூக்குவதற்கு முன்னாலே சொல்லிடுவாங்க, தயவு செஞ்சு யாரும் விட்டுட்டு போறவருடைய சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கு எங்க போறது, கோர்ட்டுக்கு போறதோ ரோட்டுக்கு போறதோ அது இந்த ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய என்ன அபகீர்த்தி. எனவே இது சமூகத்தினுடைய ஃபர்து கிஃபாயா என்பதை என்ன செய்ய வேணும். அதனாலதான் சூரத்துல் நிசாவுல 3 இடத்துல மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைனின் கைர முதார்ரின் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 இடத்துல திருப்பி இந்த வசியத்தை பத்தி பேசுறான். இந்த வசியத்தும் இந்த கடனை கொடுப்பதும் என்ன ஃபர்து. கடன்ல 2 என்ன ஒண்டிக்குது. நீங்க ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன், இப்ப அது கடன் அல்ல, அனந்தர சொத்து. சரிதானே?
நீங்க ஜனாசாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் என்னல்ல, அவர் மௌத்தான உடனே அது அனந்தர சொத்தாக மாறிவிடும். அந்த மனைவி கற்பிணியாக இருந்தா கருத்தரிச்சிருக்கக்கூடிய அந்த கருவுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்திற்கு ஒரு பங்கு. ஆனா ஜனாசா உங்களுக்கு தர வேண்டியதும் கடன் தான். ஆனா அதை யாருக்கும் தெரியாம மன்னித்து விடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இருக்குது என்பதையும் என்ன செய்யுங்க, மறந்துடலாம். நாங்க விரும்புகிறோம் இது ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகிறது தான். எனவே உங்களோட ப்ராக்டிக்கலான கேள்விகளை நீங்க கேட்கலாம். இதுல நடைமுறை சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்லலாம். இதுல நிறைய லாயர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, பள்ளி வாயில் தலைவர்கள் இருக்கிறாங்க. எனவே உங்களோட கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த முறை விஷயம் நானே ஜட்ஜ் வந்துட்டு அப்துல்லா ஜட்ஜ் வந்து எனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு. நான் சொன்னதுல அதாவது இல்லெஜிட்டிமேட்டட் சைல்டுக்கு வாப்பட சொத்து தான் என்ன செய்யாது, பங்கு கிடைக்காது. உம்மட சொத்து என்ன செய்யும், பங்கு கிடைக்கும். அதாவது ஈஜாபு கபூலுக்கு முன்னால பிறந்த ஒரு புள்ளைக்கு வாப்பட சொத்துல என்ன செய்யாது, பங்கு கிடைக்காது. ஆனா நிச்சயமாக யாட சொத்துல, உம்மட சொத்துல பங்கு கிடைக்கும். அது நாட்டு சட்டத்திலே உள்ளதுதான், அது காமன் லாவிலே உள்ளது. அப்படித்தான். பணம் சம்பாதிக்கலாம். உலமாக்களுக்கு எப்பயுமே ஒரு குறை சொல்லுவாங்க, நீங்க எப்பயுமே தர்மம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க சொல்றீங்க, உற்பத்தி செய்யுங்க சொல்றீங்க இல்லன்னு சொல்லுவாங்க. யாரு அப்படித்தானே? வெல்த் கிரியேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்கரைப்பத்து நான் செஞ்ச ஆய்வுல மிகவும் வசதியான மக்கள் வாழக்கூடிய பிரதேசம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வளங்களை தந்திருக்கிறார். இந்த வளங்களை பயன்படுத்துங்க, இந்த வளங்களை பயன்படுத்துங்க. நாங்க வாழ்ற உலகம் குளோபலைசேஷன் வேர்ல்ட். நீங்க அக்கரைப்பத்துல வாழல, இப்ப நீங்க உலகத்துல வாழ்றீங்க. உலகம் கூட கைக்குள்ள இருக்குது. இங்கிருந்து இதையும் சாதிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய ப்ராப்பர்ட்டி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், எவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியும். எனவே இதை பத்தி தனியா பேசணும். வெல்த் கிரியேஷன் என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒரு வேறொரு சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட வெல்த் நாங்க கிரியேட் பண்ணணும். ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு சாதாரண மனிதர் ஒரு பாடம் படிப்பிடி தந்தாரு. 2014 ஆண்டு பானந்துறையில நோ லிமிட் முபாரக் ஹாஜருடைய அந்த ப்ராப்பர்ட்டி 10. எந்த ப்ராப்பர்ட்டி? நோ லிமிட் 10. 400 மில்லியன் நஷ்டமாகிட்டது. 400 மில்லியன் நஷ்டம். அவர் அதை இன்சூரன்ஸ் பண்ணியும் இல்லை. அவர் சொல்றார், இது வானம், இன்சூரன்ஸ் எனக்கு வானம், இது அல்லா தந்தான், அல்லா எடுத்தான், முடிச்சுட்டார். அன்றைக்கு இரவு ஒரு டிஸ்கஷன்ல ஒருத்தர் சொன்னாரு, முஃப்தி சாப் இந்த கடை பத்திச்சு தானே, இதுல நஷ்டம் யாருக்குன்னு கேட்டாரு. இதுல உண்மையான நஷ்டம் யாரு சொல்லுங்க பாப்போம். இதுல ரியல் நஷ்டம் யாருக்கு? இல்ல, வாரிசுகளுக்கும் பிரச்சனை இல்ல, வேண்டிய மட்டும் சொத்து இருக்குது. ஒரு 10 அவுட்லெட்ல ஒன்றுதான் 10 இருக்குது. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சொல்றாங்க இதை விட நல்லதா செஞ்சு கொள்ள முடியும், அப்படி செஞ்சுட்டாங்க. அங்க வேலை செஞ்சு ஸ்டாஃபுக்கு பிரச்சனை இல்லை. அங்கிருந்து ஆக்கள் இல்ல, நாளைக்கு என்ன செய்வாங்க, அடுத்த அவுட்லெட் போய்க்கிடுவாங்க. சப்ளையருக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளவு போட்டீங்க உங்களோட பிள்ளை நாங்க பே பண்ணிடுவோம். யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை யாரு தெரியுமா? 400 மில்லியன் ஜகாத் இல்லா போயிட்டு. 400 மில்லியன் இது அப்ப ஏழைகளுக்குத்தான் அடி. எங்கட வெல்த்ல குறை ஏற்பட்டால், எங்கட தஹஜ்ஜத்துல குறை ஏற்பட்டா எனக்கு பாதிப்பு, என்ற ஜகாத்துல குறை ஏற்பட்டா யாரு பாதிப்பு?
ஏழைகளுக்கு பாதிப்பு. எனவே வெல்த் கிரியேஷன் என்பது ஒரு தனிப்பகுதி. வெல்த்தை கிரியேட் பண்ணணும். நாங்க பணம் வெல்த் இருக்குது. அவங்க கேட்ட கேள்வி, இந்த வெல்த்தை மேனேஜ் பண்றதுக்கு 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று இருக்குது, நீங்க சதக்கா கொடுக்கிறது, தர்மம் செய்வது, வக்ஃப் செய்வது. உங்களோட முழு சொத்தையும் எந்த வகையான கண்டிஷனும் இல்லாம உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? தர்மம் செய்யணும். அதை நீங்க பிள்ளைகள்கிட்ட கேட்க தேவையில்லை, மனைவிட்ட கேட்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன இருக்குது? சொத்துக்கு அதிகாரம் இருக்குது, கொடுத்து விடுக்கலாம். ஆனால் எந்த கண்டிஷனும் போடாம, என்ன மௌத்துக்கு போகின்ற கண்டிஷன் ஒன்னும் போடேதா, எழுதி கொடுக்கலாம், எவ்வளவு கொடுத்துடலாம். சரியா? 2வது ஒரு சட்டம் இருக்குது. இந்த சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிடிச்சு கொடுக்க போறீங்க. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு நீங்க வாழக்கூடிய ஜீவிய காலத்திலேயே சொத்துக்களை பிரிச்சு கொடுப்பதாக இருந்தா, கட்டாயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடைசி புள்ளைக்கு முதல் புள்ளைக்கு ஈக்குவலாகத்தான் பிரிச்சு கொடுக்கப்பட வேண்டும். எப்படி? சரிசமமாக, வித்தியாசம் இல்லாமல் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆண் பெண் என்ற வித்தியாசம், மூத்த புள்ள கடைசி புள்ள என்ற வித்தியாசம், படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் மார்க்கத்தில் அனுமதி தரப்பட்டுகிறது. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தால், யாரு? ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு கூடுதலாக ஒரு இன்கம் வாரத்தை கொண்டு செய்யணும் என்றிருந்தால், வாப்பக்கு குழந்தைகளிடத்தில் கேட்காம செய்ய அதிகாரம் இருந்தாலும் குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லி கேட்டு செய்வதுதான் நல்லம் என்று உலமாக்கள் நினைக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. இதுதான். ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ளையும் என்ன செய்ய முடியாது, எந்த காரணம் கொண்டும் மௌத்துக்கு பிறகுன்ற வார்த்தையை போட்டு என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அப்படி போட்டா இஸ்லாமிய சட்டத்தில் அது வசியத்தாக இருக்க மாட்டாது, அது அனந்தரத்தாக மாறிடும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உதாரணமாக யாரு? உதாரணமாக சகோதர சகோதரிகளுக்கு சொத்து எப்ப வரும் தெரியுமா? மௌத்தான மையத்துக்கு ஆண் குழந்தைகள் யாரும் இருப்பாங்க என்றிருந்தால் சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யாது, எந்த சொத்தும் கிடைக்காது, எதுவுமே வராது. இப்ப மௌத்தான மையத்துடைய வாப்ப இருக்கிறாருண்டா மௌத்தான மையத்துடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யாது, எதுவுமே கிடைக்காது. மௌத்தான மையத்துக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் என்றிருந்தால் என்ன செய்யாது, எந்த ஒரு சொத்துல பங்கும் யாரு போகாது, சகோதரிகளுக்கு போகாது. மௌத்தான மையத்துக்கு வாப்பா இல்ல, பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க என்றிருந்தால், பெண் குழந்தைகள் 2 பேர் இருப்பாங்க என்றிருந்தால் 3இல் 2 பகுதி யாருக்கு போகும், பெண் குழந்தைகளுக்கு போகும். 3இல் 2 பகுதி அதை பிரிச்சு கொள்வாங்க அவங்க. மற்ற மீதமுள்ள 3இல் 1 தாய்க்கு, அதாவது மௌத்தான மையத்துடைய மனைவிக்கு 12.5 வீதம் போகும். அப்ப 66 வீதமும் 12 எத்தனை? 66 12 78 வீதமான சொத்து பெண் குழந்தைக்கும் மனைவிக்கும் போக, மிச்சமுள்ள சொத்து தான் சகோதர சகோதரிகளுக்கு இடையில ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்படும். எனவே சகோதரர்கள் குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்பத்தில் யாராவது மௌத்தான சகோதரன் என்பது ஞாபகத்துக்கு வாரதே எப்ப? யாரு? குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தானதுக்கு பிறகுதான் சகோதரன் என்ற ஞாபகம் யாருக்கு வரும்? உரியாக்களுக்கு வரும். இதுதான் நாட்டில் நடைமுறை. நான் சென்ற கிழமை ஹொத்துபா ஒருத்தருக்கு காரணம் அதுதான். ஏன்னா பெண்களுக்கு அந்த என்ன அறிவோ, பைனான்சியல் லிட்ரஸி இல்லைன்றதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்மணி, ஒரு கணவன் மௌத்தாகிட்டாரு. கணவன் மௌத்தான உடனே, இதை நான் கேஸ் ஹிஸ்டரியா செஞ்சேன், இன்ஷால்லா ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுவேன் எங்க. சரி, இன்ஷால்லா பெண்களுக்கும் பைனான்சியல் லிட்ரஸி வேணும்ன்றதுக்கு உதாரணம் உண்டு. கணவன் மௌத்தாகிட்டாரு, 3 பிள்ளைகளோட ஒரு தாய் வாழ்றார். ஒரு மகனும் ஒரு 2 மகளும் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவன் மௌத்தானதுக்கு பிறகு ஜனாசாவுக்கு வந்தாரு கணவனுடைய நானா, சொந்த சகோதரர். வந்து மிகவும் இரக்கமாக, மிகவும் அந்நியுண்ணியமாக, மிகவும் அன்பாக, பண்பாக, பாசமாக இந்த குடும்பத்தோட பழக ஆரம்பித்தார்.
அப்ப அந்த சகோதரிக்கு ஒரு சந்தோஷம், இதால் இருக்கிற சகோதரிக்கு ஒரு சந்தோஷம். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், கணவன் எடுத்துட்டாலும் கூட கணவன் போயிட்டார், ஆனா கணவனுடைய நானா பிள்ளைகளுக்கு பெரியப்பா என்ன செய்யறாரு, ஒரு மாப்படிடத்திலிருந்து வழிகாட்டுறாரு தானே என்ற சந்தோஷம் யாருக்கு? ஒரு 3 மாசம் போயிட்டு இதா முடிய ஒரு 40 நாள் இருக்குது. ஒரு நாள் வந்தாராம் மச்சான் லாயர் ஆபீஸ்ல இருந்து சில டாக்குமெண்ட் எடுத்து கொண்டு வந்தாராம். மைனி லாயர்கிட்ட போனேன், லாயர் சொன்னார் இதை சைன் வாங்கி கொண்டு வர சொன்னார் சொல்லி. யார்கிட்ட? இந்த டாக்குமெண்ட்ல அந்த பெண்மணிக்கு எந்த வகையான பைனான்சியல் லிட்ரஸியும் தெரியாது. எங்கட பெண்களும் அப்படித்தான், இதை சைன் பண்ணா பண்றதுதான், என்னத்துக்கு பண்றது தெரியாது. அந்த பெண்மணி 25 சைன் பண்ணிக்கிறான், 25 டாக்குமெண்ட்ல. கடைசிக்கு போனவர் அண்டைக்கு பிறகு அந்த பலாத்தைக்கு வரல, அந்த பக்கத்துக்கே வரல. இப்ப எங்கன்னு தெரியாது, சொத்துக்கெல்லாம் விற்கப்பட்டிருக்குது. எனவே உங்களோட பெண்களுக்கும் உங்களோட சகோதரிகளுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் பைனான்சியல் லிட்ரஸி என்ன? ஓண்ட வாப்ப உனக்கு தந்த 50 பவுண்ட் நகை யார்ட நகை? கணவனுக்கு முதலீடு இல்லது, கணவனுக்கு ஒன்றும் செய்யலாம். மார்க்கத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் அழகான மார்க்கம். கணவனுடைய ஜகாத்த மனைவிக்கு கொடுக்க இயலாது, மனைவியுடைய ஜகாத்த கணவனுக்கு வாங்கிக் கொள்ள முடியும். சஹாபாக்கள் வாங்கி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அப்படி வாங்கி இருக்கிறாங்க. கணவனுடைய ஜகாத்து மனைவிக்கு கொடுக்க முடியாது, மனைவியினுடைய ஜகாத் யாரு கொடுக்கலாம்? என பணக்காரியாக மனைவி இருக்கலாம். உங்களோட ஊர்ல எல்லா பெண்களும் யாரு? பணக்காரிகள் தானே. 25 ஏக்கர் வயல் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் சொல்லித்தர கேட்டு, அதனாலதான் சொன்னேன் பெண்களும் இங்க இருக்கிறோம். அன்புல சொல்லல, உங்களோட ஒரு வம்புல மாட்ட சொன்னேன். ஒரு நான் கொல்பட்டி பள்ளி இதை பத்தி சொல்லக்குள்ள ஒரு சகோதரர் கேட்டார், முஃப்தி சாப் அப்ப வைஃபுக்கு நான் தான் இருப்பிடம் கொடுக்கணும், நான் வைஃப் வீட்டுல தான் இருக்கிறேன், நான் என்ன சொல்லுன்னு கேட்டான். அப்ப என்ன கூலி கொடுங்கன்னு சொன்னேன். யாருக்கு? சீரியஸ், திஸ் இஸ் நாட் a joke. பெண்ணுக்கு நான் எப்பயும் சொல்றது, நான் கொஞ்சம் கூட பேசுவேன் இந்த பைனான்ஸை பத்தி. கூலி வீட்டில் ஒருத்தர் இருக்கிறவங்க, இப்ப நான் ஒரு கூலி வீட்டு இருக்கு, நான் கூலி வீட்டில் இல்ல, கூலி வீட்டில் ஒருத்தர் இருப்பார் இருந்தா அவரு எப்பயுமே 4 மாசம் 10 நாளுடைய கூலியையும் வயிற்ற கொடுத்து வைக்கணும். ஏன்னா இதா இருக்கிற காலத்துக்குரிய வீடு யாரு கொடுக்கணும் சொல்லுங்க? கணவன் தான் கொடுக்கணும். அதை பள்ளியில வைத்து வாங்கலாது. நான் கூலி வீட்டில் இருக்கிறேன் என்றா 4 மாசம் 10 நாளுடைய கூலி அந்த மனைவியிட கையில் செய்யப்பட வேண்டும், ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே பெண்கள் என்பவர்கள் இஸ்லாத்தில் உயர்த்தி பார்க்கப்பட்டவர்கள், ஒரு பொருள் அல்லது. எனவே அவங்களோட வீட்டுல நாங்க வாழ்ந்து கொண்டு அவருக்கு சொல்லேலும், இங்க வாங்க தங்க, எனக்கு இந்த வீட்டை வெளியில வாடகைக்கு கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலும். சரி பாவம், நீங்க தான் என்னோட இருக்கிறீங்க, அதனால 80,000 என்ன செய்யறேன், டிஸ்கவுண்ட் பண்ணி தாரேன். என்ன செய்யுங்க, மாசம் மாசம் 80,000 எங்க போட்டுங்க, அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுங்கன்னு சொன்னா சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்குது? மனைவிக்கு. அப்படி அதிகாரம் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல நான் வாழ்ந்தால்தான் எனக்கும் அதிகாரம் இருக்குது. அவ மட்டுப்படுத்துறது யாரைய? மனைவியை. இதுதான் அர்த்தம். எனவே ஜஸாக்குமுல்லாஹு கைர். ரைட், ஓகே, குட். அவருடைய நீங்க கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே சொன்னது போல பொம்பளை புள்ளதான் இருந்து அவரு பங்கு போறாலும் சொத்து போகாது. ஏன் காரணம்? எழுதி முடிச்சு, லீகலி டாக்குமெண்ட் எழுதி டிரான்ஸ்பர் பண்ணி முடிஞ்சு அதுக்கு பிறகு கொடுக்கறதுக்கு கொண்டு அங்க என்ன இல்ல. ஜஸாக்கல்லாஹ். வலைக்கும் ஸலாம். விளங்கல எப்படி? அவர் வசியத் என்ன சொன்னாலும் வசியத்து 3 பொண்டில்தான் செல்லுபடியாகும். எத்தனை? 3 பொண்டில்தான் செல்லுபடியாகும். 3 2 செல்லுபடியாக மாட்டாது. உதாரணமாக
ஒருத்தர் மௌத்தாக சொன்னாரு, இந்த கடை அது மட்டும்தான் அவருடைய சொத்து, இதை நான் அக்கரைப்பட்டு பள்ளிக்கு மப்பு செஞ்சுட்டேன் என்று வசியத் பண்ணிட்டேன் என்று சொன்னாலும் கூட அக்கரைப்பட்டு பள்ளிக்கு தான் கொடுத்தாலும் எத்தனை ஒன்று செல்லுபடியாகும்? 3 தான் செல்லுபடி. மற்றது 3 கொடுப்பாரு வளர்ப்பு மகனுக்கு 3 யாரு போகும்? மற்ற மக்களுக்கு அனந்தர சொத்தாக பங்காகும். அவருக்கு மட்டுமல்ல, வயது இருந்தா வயது போகும், பத்தாக இருக்கும். இதான் சொல்றாங்க. பிள்ளைகள் கத்தரித்து வளர்க்கிறது அதோட அனந்தர சொத்தமிழ் வளர்ச்சியம் அல்ல. ஆனாலும் இப்ப உங்களோட ஊர்ல ஒரு பேர் அன்சார பேர் டிஎஸ் அன்சார் டிஎஸ் என்ன டிவிஷனல் செக்ரட்டரி அன்சார் வந்துட்டு எனக்கு இப்பதான் சொன்னாரு, அக்கறை கிழக்கு மாகாணத்திற்கு கூடாம பெரிய ஒரு குறைபாடுதான் அநாதை இல்லங்கள் இருந்தாலும் கூட ஆங்காங்கே ஆதரவற்ற குழந்தைகள் அரவணைப்பதற்கான சில்ட்ரன் ஹோம் எங்க ஊர்ல என்ன இல்ல சில்ட்ரன் ஹோம் சொல்லி அதுலயும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இல்ல. இன்றைக்கும் 2 கேஸ் வந்துச்சு. தாய் போட்டுட்டு போய்த்தா, அந்த 2 பிள்ளைகளையும் போட்டு போய்த்தா. அப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டால் என்ன செஞ்சிக்காது, முஸ்லீம் நிறுவனம் பாரங்குடுங்கன்ற கன்செப்ட் வந்திருக்கு. இப்ப அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல அப்படிப்பட்ட ஒரு இல்லம் இல்லாத்தினால நாங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண் குழந்தைகள் வந்தா ஏதோ காத்தாங்குடிக்கன்னு சொல்லுவோம், அதை அனுப்பி விடுறோம். பெண் குழந்தைகளுக்கு அப்படியான ஒன்று இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. எனவே இங்க வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பொறுப்பாக இதை சொல்றேன். அவருடன் கதைத்து அவங்க சொன்னாரு, இருப்பிடம் ஒரு ஆள் ஒரு சகோதரர் காணி தந்திருக்கிறார் என்று சொன்னாரு. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை அமைத்து அதனூடாக நீங்க சொல்லக்கூடிய விதத்தில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் என்றிருந்தால் அதை விட நல்ல பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம். அதுக்கு 2 சட்டம் இருக்குது. ஒன்று மார்க்க சட்டமும் இருக்குது, மற்ற என்ன நாட்டு சட்டமும் இருக்குது. நாட்டு சட்டத்துல பேரை மாத்தி டாக்குமெண்ட் செஞ்சு அதெல்லாம் என்ன செய்வாங்க, அது செய்வாங்க. அதை நீங்க செஞ்சுக்கோங்க நாட்டு சட்டத்துக்கு. அது மார்க்க சட்டம் அல்ல. ஆனா அதை சட்டம் இல்லாம செய்யவும் வேணும். எந்த சட்டம் இல்லாம நாட்டு சட்டத்தை மதிக்காம செய்ய வேணாம், செய்யவும் வேணாம். ஆனா நாட்டு சட்டம் என்னதான் இருந்தாலும் அனந்தர சொத்திலேயோ மகரம் பேன்றத்திலேயோ மற்ற என்ன நிக்காவுடைய விஷயங்கள்ல வரக்கூடிய வழிகாரராக வார விஷயங்கள் எதிரையுமே என்ன செய்ய மாட்டாது. எனவே நான் சொன்னேன், தனிய பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் வளர்ப்பு மகனுக்கு உரிய மார்க்கம் என்ன. வளர்ப்பு மகண்ட மனைவி உங்களுக்கு யார் இல்ல, மகரம் இல்ல. எனவே இப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். எனவே இது ஒரு சங்கிலி தொடர். எனவே இதை பற்றி தனிய பேசுவோம். குட். பிள்ளைகள் எடுத்து வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இஸ்லாமிய சரியா சட்டப்படி பேரை மாற்ற இயலாது. ஆனா நாட்டு சட்டத்தை நீங்க செய்ய வேண்டி வரும். ஏன் காரணம் என்றா, நாட்டு சட்டத்தை பிள்ளைய பாடசாலை சேர்க்கணும், பிள்ளைய பாடசாலை சேர்க்கணும். அடாப்ஷன் வழக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதில் நீங்க லோயர் மாற போய் கன்சல்ட் பண்ண என்ன செய்யும், அவங்க செய்வாங்க. ஆனா புள்ளை ஒன்று எடுத்து வளர்க்கிறேன் நான் டாக்குமெண்ட் பண்ண இல்லைன்னு அவங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த புள்ளை எங்க பாடசாலையை சேர்க்கறதுக்கு எல்லாம் என்ன செய்யும், திருமணம் வரக்குள்ள முடிச்சு கொடுக்கக்குள்ள பேர்த் சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள் வரும். எனவே இது லீகலோட சம்பந்தப்பட்ட விடயம். லீகலையும் கன்சிடர் பண்ணிக்கோ. ஓய்வூதியம் என்று வைத்திருக்காங்க. யாருக்கு நொமினி பண்ணி இருக்கிறோம் அரசாங்கத்தால் அவங்களுக்கு தான் போவோம். அது அரசாங்கம் கொடுக்கிறதல்லாம இவருடைய சொத்தல் யாரு சொத்தல் அது அனந்தர சொத்தால். இன்சூரன்ஸ் வரக்கூடிய கவரேஜ் இன்சூரன்ஸ் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் உண்டாக இன்சூரன்ஸ் கவரேஜ் அல்லது அரசாங்கம் மௌத்தான ஆக்களுக்கு என்ன கொடுப்பாங்க, கம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவைகள் வந்தா அதெல்லாம் என்ன ஆகிடும், அனந்தர சொத்தாகும். ஆனா பெண்கள் என்ன செய்யாது, அனந்தர சொத்தாக ஏன் காரணம் என்றால் அது அரசாங்கம் அந்த பொறுப்பை டிரான்ஸ்பர் பண்ணிப்பாங்க யாருக்கு, வேற எதுவும் கேள்விகள் இருக்குதா? எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். அவசாரத்து பழக்கம் எப்படியும் கொடுக்கலாம்.
ரெண்டு விஷயத்தை அர்த்தம் பயன்படுறோம். ஒன்று, குழந்தைகள் அல்லாத யாருக்கும் கொடுப்பதாக இருந்தால் எப்படியும் கொடுக்கலாம், எந்த நிபந்தனையும் கிடையாது. குழந்தைகளுக்கு தான் கொடுப்பதாக இருந்தால் மட்டும் நிபந்தனைகள் இருக்குது, சரிசமமாக செய்யப்பட வேண்டும். பங்கிட்டு அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னதான் இது மோரல் வேல்யூஸ். இது வந்து சட்ட ரீதியாக கேள்வியா இருக்கு, ஆன்சர் பண்ண முடியாது. இது ஒரே என்ன, கடைசிக்கு பார்த்தா வாப்பத்துத்தான் பதுவா செய்ய வேண்டும் வரும். யாருக்கு கடைசிக்கு அதை பெருத்து எங்க வைக்க முடியும்? வாப்பத்தை வைக்க முடியும். எனவே வாப்பா தாய் தந்தையை அந்த நிலைக்கு தண்ணி விடாமல் அதை அமைக்கவலாக செய்வது சரி பண்ணுக்கு வரதான் புத்தாங்க. வேற அப்துல்லா சொல்றாரு, சொல்றாரு நானும் ஒரே கிளாஸா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் ஒரே காலத்துல அதனால நாங்கள் குடும்ப நண்பர்கள், வாப்பா நேர வாப்பா நண்பர் கூட்டாளிமார், நாங்களும் கூட்டாளிமார்கள். அதனால அவரை கருத்து சொன்னாரு, தீவிரமாக கிடைத்த சொத்து யார சொத்து? நாம உத்தானால பிரிச்சேலாம், வாய்ப்போத்தானே சொல்லணும். அதுதானே அதையும் என்ன செய்யணும்? தீவிரமாக வந்த சொத்து யார சொத்தல்ல, என்ன சொத்தல்ல, அது வந்து யார சொத்து? மனைவிட சொத்து. மனைவிட சொத்து மனைவி மௌத்தானா என்ன செய்வோம்? அதை பிரிப்போம். அதே மாப்பா மௌத்தானத்தினால் உங்களோட சொத்தை பிரிக்கணும்ன்றது இல்லை சட்டத்துல. ஹைரன், ஜஸாக்குமுல்லா ஹைரன். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமான ஒரு தெளிவை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய நோக்கமும் இதுதான். இதனை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதனை ஏனைய மார்க்கத்தினுடைய பரலான சட்டங்களை போன்று இந்த சட்டத்தையும் சமூகமயப்படுத்த வேண்டிய, ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை, ஒரு அவேர்னஸ் கட்டாயம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கொத்துபாக்கள் மூலமாகவும் அதே போன்று பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதனை செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதுதான் எங்களுடைய பொறுப்பு. அதிலே நாங்கள் எந்த சாட்டுப்போக்குகளையும் செல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் விளங்கிய விடயங்களை முடியுமான அளவு இதில் ஒரு 2-3 பேர் முன் வந்து என்னுடைய சொத்துக்களை சரியாக வாரிசுரிமை சட்டத்தின்படி நான் பிரிக்கப் போகின்றேன் என்று முன்வந்தால் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக அது அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் குர்ஆனுடைய சட்டத்திற்கு நேர் முரணாகத்தான் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய சொத்துக்களை பங்கிட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, இந்த நிகழ்ச்சிக்கு வளவாளராக கலந்து கொண்ட ஜம்சம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய தலைவர் ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும், இது வெள்ளிக்கிழமை தினம் குடும்பங்களோடு உங்களுடைய நேரத்தை கழிக்கின்ற இந்த சந்தர்ப்பம், மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டங்களில் ஒன்றை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள். நாங்கள் அழைத்ததும் ஒரு லிமிட்டட் கிரவுட் தான், இன்டெலெக்சுவல்ஸ் அழைச்சி ஃபர்ஸ்ட்டுக்கு இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் செய்யணுங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் வருகை தந்த உங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கு இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற முகநூல் நண்பர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான
நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.